विद्येलेशदयापात्रं दीप्त्यादिगुणार्णवम् इन्द्रप्रभं नित्यमच्युतपदाम्बुजयुग्मव्यामोहतस्तराणि तृणाय मेने अस्मद्गुरो भगवतोऽस्य दैहिकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युक्ते स्तनेन यमेन मदन्यताम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिराम श्रीमत्पदं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाः भक्ताङ्गरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्परांशुं श्रीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां स्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् இல்லை பெறுவறிந்திலையோ பெய்து நெஞ்சேங்கிறதாக உபதேச ரத்னமாலையில சிவவாட்சிகாமணிகளான மணவாள மாமுனி அன்னன்னைக்கு அந்தந்த பெருமையை எடுத்தெடுத்து சாதித்துள்ளார். இன்னை பெருமை என்னன்னு கேட்டா, இன்னைக்கு திருமூலமா இருக்கு. செந்தமிழ் வேதியர் சிந்தை தெளிந்து சிறந்து வழிந்திருந்தாள் சீர்குலகாரிய நற்கலை தேசி பொழிந்திடுநாள் என்படியானதான மந்தமதிப்புவி மானிடர் தங்களை வானில் உயர்த்திடுநாள் திருமூலம் அதனு நாளேங்கிறதா சொல்றத அப்பேற்பட்டதான மணவாள மாமுனியுடைய மாச திருநட்சத்திரமாக அமைந்துள்ளது இன்னைக்கு திருமூலமானது. ஈஸ்வர புனராவதாரான மணவாள மாமுனிகளும் கூட எம்பெருமானாருடைய அந்த திவ்யாஜ்ஞையைத்தான் முன்னிட்டு நடத்தி வந்தார். பெருமானாருடைய திருவவதாரத்துடைய ரகசியமாவது என்னன்னு கேட்டா, நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது, தென்குறைய வள்ளல் வாட்டமிலா வண்தமிழ் மறைவாழ்ந்தது, வண்ணுலகில் ஈட்டிய சீலத்து இராமானுசந்தன் இயல்பு கண்டே என்கிறதாக ராமாசுமுத்தந்தாதில திருவரங்கத்தமதுனார் சாதித்துள்ளார். தென்குறைய வள்ளல் வாட்டமிலா வண்தமிழ் மறைவாழ்ந்தது, இதுதான் முக்கியமாக நடக்க வேண்டியதான உத்தேசியம் எம்பெருமானாருக்கு. சிவாசியாதிகள் எல்லாம் தலை கட்டின பிற்பாடும் கூட இந்த நாதமுனி தொடக்கமாக வந்ததான இந்த ஆழ்வார் சம்பிரதாயமும் திராவிட வேதமாகிற இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களும் கூட நன்னாக குளித்து வளர்ந்து எங்கேயும் படர்ந்து இருக்க வேணுங்கிறதாகத்தான் அவருடைய திருவுள்ளம். அதனைத்தான் பின்பற்றி மணவாள மாமுனிகளும் கூட செந்தமிழ் வேதியர் சிந்தை தெளிந்து சிறந்து வழிந்திடுநாள் சீர்உலகாரிய நற்கலை தேசு பொலிந்திடுநாள் என்னும்படியானதான அவரும் கூட அதனையே வளர்த்தி வந்தார். இன்னைக்கு அந்த பரம்பரையிலே ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீவே எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவரானவர்கள் ஸ்ரீ எதிகிரி எதிராஜ மடத்துல திருநாராயணபுரத்தை சேர்ந்த ஸ்ரீமடத்துல 41வது பீட்டத்தை ஏற்றுள்ள பிற்பாடு அந்த ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாங்கிறதாக இந்த 4000 அர்த்தானுசந்தானத்தை அநேகம் பேர்களிடத்திலே நன்னாக எல்லாரும் கூட காதாலை பருகி பானம் பண்ணும்படியாக அமைத்துள்ளபடி சால போற்றுகைக்கு உரித்தாக இருக்கு. அவருடைய திருவடிவாரத்துக்கு பல்லாண்டு பாட வேண்டியதுதான் அடியேனுடைய முதல் முன்னதான கடமை. இப்படிப்பட்டதானத்துல கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியரான எம்பெருமானாருடைய பீட்டத்தில் இருக்கக்கூடியவர் இவரும் கூட கிருபாமாத்திர பிரசன்னைகாச்சாரியராகவே இருக்கார். ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவரூபிணிஎன்பதாக அந்த பிராட்டி எப்படி பகவானுடைய கருணையே வடிவாக கொண்டவளாக இருக்காளோ, அதே போல ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீவே ஜீயர் சுவாமியவரும் கூட தயைக ஸ்வரூபரா இருக்கார். அடியேனிடத்திலையும் கூட மிகவும் கிருபையோட கூடியிருக்கார். அதுல சித்தம் கூட ஐயப்பாடே கிடையாது. இருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த ஏற்கனவே ஒரு தடவை அடியே வாசா கைங்கரியம் கொண்ட வேணுங்கிறதாக பெரியாழ்வார் திருமொழியில நீராட்டத்தை பற்றி விஞ்ஞாபனம் பண்ணுவதாக அவர் நியமித்தபடியாலே அடியேனும் ஒருவார் விஞ்ஞாபனம் பண்ணினர். பிற்பட்டு இன்னைக்கு இந்த திருமாலையில் இருக்கக்கூடியதான 38 பாசுரங்கள் கழிந்து அந்த 39வது பாசுரத்திலிருந்து தொடங்கி இறுதியான 7 பாசுரங்களை
அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணணும். அந்த அர்த்தானுசந்தானத்தை எல்லாருக்கும் கூட அறிவிக்க வேணுங்கிறதா ஸ்ரீ சுவாமி அவர்கள் அடியேனுக்கு ஆணையிட்ட புரிதார். அடியேனுக்கு மனசுல வந்ததான அந்த அனுபவத்தை முதல்ல கிஞ்சித்து 4 வார்த்தையால விஞ்ஞாபனம் பண்ணிட்டு பிற்பட்டு இந்த வாசா கைங்கரியத்தை தொடங்குகிறேன். யுத்த காண்டத்துல ராம பட்டாபிஷேகத்துக்கு சக்கரவர்த்தி திருமகன் புஷ்பக விமானத்துல எழுந்தருள்கிறான். இந்த நந்தி கிராமத்துல பரதாழ்வானை இருவரும் சமாகமம் நடக்கிறது. அப்பொழுது பரதாழ்வான் சக்கரவர்த்தி திருமகனிடத்துக்கு தண்டம் சமர்ப்பித்து சிரசி அஞ்சலி மாதாய கைகேயானந்தவர்தனா பவாசே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்ய பராக்கிரமம் அங்கர்தாக சொல்லிட்டு துரமேகாக்கினான்யஸ்தாம் ரிஷபேண பலீயசா கிஷோரீவ குரும்பாரம் நவோடு மகம் உத்சகே வாரிவேகேன மகதா பிந்த ஸ்வேதுரிவக்ஷரன்னு துர்பந்தனமிதம் மன்யே ராஜ்யச்சித்ரம் அசம்ருதம் கதிங்கரம் இவாஸ்வஸ்ய ஹம்சஸ்யேவ ச வாயசா நான்மேது உற்சகே ராம தவ மார்க்க வரிந்தமா அங்கிறதாக சொல்றான். இந்த ராஜ்யபாரத்தை இத்தனை நாள் 14 வருஷம் அடியேன் அதை நிர்வாகம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா இதுல என்னென்ன சின்னதான குழந்தையா இருக்கிறதான அந்த கன்றுக்குட்டியினுடைய தலையில ஒரு பெரியதான காளை மாடு சுமக்க வேண்டியதான சுமையை ஏறிட்டா அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதுபோல எனக்கு இந்த பாரத்தை ஓடும் உற்சகே ந உற்சகே அங்கிறதா சொல்ற துரம் ஏகாக்கினான்யஸ்தாம் ரிஷபேண பலியசா கிஷோரீவ குரும்பாரம் நவோடும் அகம் உற்சகேன்னு. அப்படி மற்ற எந்த பாசுரத்தை வேணும்னாலும் கூட விஞ்ஞாபனம் பண்ணலாம். இந்த 4000த்துல இந்த திருமாலையில இருக்கக்கூடியதான இந்த 6 பாசங்களுடைய அந்த நின்னதை அப்படின்னு ஆழமாக இருக்கக்கூடியதான அதனுடைய அர்த்த காம்பீரியத்தை அறிந்து சொல்லணும்னா அடியன் போல்வாருக்கு முடியவே முடியாது. இப்படிப்பட்டதான இந்த பெருந்தொழிலில அடியனை நியமித்தபடியை பார்த்தால் ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீ சுவாமி அவர்களுக்கு உண்மையாகவே இங்க தகவோ அங்கிறதான தகவுடையவனே என்னுங்கிறதான அந்த தயா அடியனிடத்துல தயை இருக்கா இல்லையாங்கிறதா அடியனுக்கே சந்தேகம் விட்டு சம்பூ ராமாயணத்துல போஜராஜாவினுடைய பிரபந்தம். அதுல தாரையானவள் வாலிபதமான பிற்பாடு சக்கரவர்த்தி திருமகனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றான். காருண்யம் நிரவதி எத்தவ பிரசித்தம் சீதாம்சோ சகஜ விவார்த்திஹாரி சைத்தியம் தத் சர்வம் மனுகுலநாத ரம்ய கீர்த்தே தத் சர்வம் கதைய கதம் துவயா நிரஸ்தம் அங்கிறதா சொல்றான். அவபிரானே, நீதான் எப்பவும் கூட சந்திரனுக்கு எப்படி சிசிர தீதிங்கிறதாக அவனுக்கு திருநாமம் பெயர். அவனுடைய கிரணங்கள் எல்லாம் எப்பவும் குளிர்ச்சியாகத்தான் இருக்கும். அப்பேற்பட்டதான் அந்த தன்மையோடையே கூடியிருக்கான். இதுதான் அவனுக்கு இயல்பான ஸ்வரூபம், சுவாபாவிகமான ஸ்வபாவமா இருக்கு. அவனுடைய ஸ்வரூபமே அப்படியா இருக்கு. காருண்யம் நிரவதி எத்தவ பிரசித்தம். அப்படி சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரானே தேவரீருக்கு காருண்யங்கிறது எப்பவும் இடவிடாத இருக்கு. எப்படி அந்த சந்திரனானவனுக்கு அந்த குளிர்ச்சியான கிரணங்களோட கூடியே இருப்பனோ சீதாம்சு அங்கிறதாக அவனுக்கு பெயர் இல்லவோ, அப்படிப்பட்டதான அது இடவிடாம அபுதசித்தமா இருக்கிறது. ஆனா என்னிடத்துல மட்டும் உன்னுடைய தயை நடக்காம போயிடுத்தே, இதென்னு கேட்கிறாள் தாழ என்னுடைய மணாளனான வாலியை இப்படி நீ வதம் பண்ணிட்டியே, நீ கருணாகரனா? கருணாகரங்கிறதான உனக்கு பெயர் இருக்கே. சீதாம்சுவான சந்திரனுக்கு அந்த குளிர்ச்சியான கிரணங்களை விட்டு இருக்கவே முடியாதபடி நீயும் கூட கருணையோட கூடியே இருப்பாயே, என்னிடத்துல மட்டும் இந்த காரியத்தை நடத்தாம போயிட்டே எப்படிங்கிறதா மொத்தாபாத் கதைய கதன் துவயா நிரஸ்தம் சொல்றாள் அவள். இப்போ அடியனுக்கு அது ஞாபகம் கொடுத்து இந்த இந்த பாசுரங்களையே அடியேன விஞ்ஞாபனம்னு சொல்லினாரே. இத்தனை கிளிஷ்டமான பாசுரங்களை கிஷோரிவ குரும்பாரம் நவோடுமா உற்சகங்கிறதா எப்படித்தான் தலை கட்டவல்லேன் அங்கிறதாக அடியேனுக்கு ஒரு க்ஷணம் மாத்திர பிரசன்னாச்சாரியரான எம்பெருமானாருடைய பீഠத்திலேயே
அந்த கிருபையே வடிவமாக கொண்டு அதையும் அடியேனத்துல பரம கிருபையோடு இருக்கக்கூடியதான ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீ சுவாமிகள் இப்படி பரீட்சை பண்ணும்படியான இந்த திருமாலையில இந்த ஆறு பாசுரங்களை அடியேனு விஞ்ஞாபனம் என்று சொன்னாரே, இது எப்படிதானே முடியுங்கிறதாக அடியேனுக்கு ஒரு க்ஷணம் தயங்கினேன். இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் கூட சர்வ அப்ப விட்டுட வேண்டியதுதானே, விட்டுடுங்கோ, முடியறதில்லைங்கிறதா சொல்லி சுவாமி வேறவாளுக்கு நியமிக்கலாம், அடியேனுக்கு சக்தி சாமர்த்தியம் கிடையாதுன்னு சொல்லலாமே. அப்படின்னா சர்வாத்மனா பரியநீயமானோ யதான சௌமித்ரி உபைதி யோகம் நியுஜ்யமானோபிச்ச யௌவராஜ்யே ததோபியசிஞ்சத் பரதம் மகாத்மாங்கிறதா பாரதந்திரமே வடிவமாக கொண்டதான பரதாழ்வான் அந்த சேஷத்துவத்திலேயே ஊன்னி இருந்ததான இளைய பெருமாள் வந்து யுவராஜ்யத்தை எத்தனை தடவை அவர் சக்கரவர்த்தி திருமணி ஏற்றுக்கொள்ள வேணுங்கிறதாக பலாத்காரம் பண்ணினாலும் கூட சர்வாத்மனா பரியநீயமான யதான சௌமித்ரி உபைதி யோகம் அதை மறுத்துட்ட பிற்பாடு பரதாழ்வான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, மறுக்கவே இல்லை. அப்போ பரதராகவன் அந்த யுவராஜ்யத்தை ராமனிட்ட கட்டளை அதனால் பண்ண வேண்டியதுங்கிறத அவர் ஏற்றுண்டா போல அடியேனும் கூட இந்த ஆறு பாசுரங்களை அடியேன் சொல்லுவதற்கு விட்டுடலாமே என்கிறதாக கேள்வி நீங்கள்லாம் கேட்கலாம். ஆனா அது அவருடைய கிருபா கட்டாட்சத்தால் வந்துள்ளதடியேன் மனம் நீ புகுந்தாய், புகுந்ததற்பின் என் சிந்தனைக்கினியா என்கிறதாக சுவாமி நியமிச்சுட்டார். அதவா ரசஜாயாம் தாம்வாணி மனநீயசேம் நர்த்தயத் யஹிசைலேஷ கருணா சிரகாஞ்சிதாங்கிறதான ஒரு திவ்யமான ஸ்லோகம் இருக்கு. அனாசஹஸ்ரோ த்விசஹஸ்ரஜிக்வஹ சுத்தாத்மகோ போகிபதிஸ்வதீயாம் தயான்னதக்ஷோ கதித்தும் கதம் வா தாம்பர்ணயா மத்திய விஷாத்ரிநாதங்கிறதா தயாசாஸ்திரங்கிறதான ஒரு திவ்யமான ஒரு ஸ்தோத்திர காவிய பிரபந்தம் இருக்கு. எல்லா வித்வான்களும் கூட நம்முடைய சம்பிரதாயத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடியதான அந்த பிரபந்தத்தை எல்லாரும் கூட அதனை பார்த்து ரசானுபவம் பண்ண வேண்டியது அடியேறிய விஞ்ஞாபனமா இருக்கு. அதுல முதல் ஸ்லோகம் இது மங்கள ஸ்லோகமா இருக்கு. இப்பேற்பட்டதான தயையை அந்த வாயோர் 200 துதங்களார்ந்து வளைவம்பில் அழலா உமிழ்ந்த சந்திங்கிறதா சொல்லும்படியான அந்த 2000 நாவு படைத்ததான அந்த சுத்தாத்மகனான அந்த திருவனந்தாழ்வான் கூட சேஷாதிரிசேகரனான திருவேங்கடமுடியாத தயையை அதனால பாராட்ட முடியாததா இருக்கே. அப்பேற்பட்ட நான் எப்படி சொல்லுவேனுங்கிறதா அந்த கவியானவர் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கார். அதவா ரசஜாயாம் தாம் வாணீம் அனனீயசீம் நர்த்தயதி ஹரிசைலேஷ கருணா சிரகாங்கிதா. அதுக்கு நான் ஏன் தயங்க வேண்டியது? பகவான் சொல்லிவிட்டார் திருவேங்கடமுடியான், அவனுடைய கருணையானதே என்னுடைய நாட்களை அதெல்லாத்தையும் ஓட்ட வைக்கிறது அங்கிறதா 2வது பாசனத்துல அவரே தம்மை தேர்த்திக் கொள்ளுகிறார். அது போல அடியேனே இப்படி அடியேனும் கூட இப்பேற்பட்டதான இந்த கிளிஷ்டமான இந்த 6 பாசுரங்களுக்கு இந்த வியாக்கியானத்தை எப்படித்தானே ஒரு வழியாக விஞ்ஞாபனம் பண்றதுன்னு தயக்கத்தோட கூடியிருந்த போது ஆணையிட்டதான அந்த ஸ்ரீ ஜியர் கிருபா கடாட்சத்தாலேயே இதுவும் நிறைவேறுபடும் என்கிறதா தயக்கத்தை அடியேன் விட்டுட்டு இப்பொழுது தைரியமாக அடியேன் விஞ்ஞாபனம் எல்லா குறையோடத்தான் கூடியிருக்கும். இருந்தாலும் கூட அந்த குறைபாடு எல்லாத்தையும் கூட கேட்கும் அவர்களால் ஸ்ரோத்தாக்களான வித்வான்கள் என்ன, சருதையர்கள் என்ன, ஸ்ரீ வைஷ்ணவ சிகாமணிகள் என்ன, அத்தனை பேரும் கூட திருச்செவி சாத்தி அதுல ஏதேனும் ஒரு குணாம்சங்கள் உண்டாகில் அடியேனுடைய பூர்வாச்சாரியர்களுடைய யாரிடத்தில் ஒரு ஏகைக்காட்சர பிரதாதாக்கள்ங்கிறதான அடியே அடிபணிந்து கற்றேனோ அப்பேற்பட்டவருடைய மகாத்மாக்களுடைய அந்த ஆசீர்வாதத்தாலையும் ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீவே எதிரி எதிராஜ நாராயண ஜீயர் சுவாமிகளுடைய கிருபா கடாட்சத்தாலையும் கூடத்தான் இன்னைய உபன்யாசமானது. உபன்யாசத்துக்கு அத்தனை யோகியதை கிடையாது, வாக்கைங்கரியம்னு சொல்லலாம். அந்த வாச்சா கைங்கரியமானது நடக்கக்கூடியதுங்கிறதா சொல்லிட்டு அடியேன் விஞ்ஞாபனம் பண்ண போறேன். மற்றொன்னும் வேண்டாம் மனமே பதிலருங்கர் கற்றினம் வைத்த கழலினுக்கு உற்ற திருமாலகாடும் சீர்தொடர்படி எம்பெருமானை எப்பொழுதும் பேசி 45 பாசங்களோட கூடியுள்ளதான அரங்கமான அருளான கொண்டு இந்த ரங்கநாதனையே பாடும்படியானதான இந்த பாசுரமாக அமைந்துள்ளதான திருமாலையில
கடைசி பாசுரங்கள் 39வது பாசுரத்துல 38 பாசுரங்கள் வரைக்கும் அநேகம் பேர் வித்வான்கள் எல்லாரும் கூட அதனை நன்னாக செவ்வே விஸ்தாரமாக சாதித்துள்ளார். அடியேனுக்கு 39வது பாசுரத்திலிருந்து விஞ்ஞாபனம் பண்ண வேணுங்கிறதா நியமிக்கப்பட்டுள்ளேன். இதுல 38வது பாசுரத்திலிருந்து தான் அதுக்கு சங்கதி, ஒரு பேட்டிகா சங்கதி இருக்கு. அந்த 38வது பாசனமாவது மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி செறிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி காம்பர தலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானேங்கிறதாக 38வது பாசனம் இருக்கு. அடியேனுக்கு விஞ்ஞாபனம் பண்ணணும்னு ஆணையிட்டது 39வது பாசனத்தால இருந்தாலும் கூட இந்த 38வது பாசனம் தான் இதுக்கு உபோத்காதமாக இருக்கிறபடியாலை அதனையும் தழுவிண்டு அதுல இருக்கிற அர்த்தத்தையும் அடியேன் சிறிது விஞ்ஞாபனம் பண்ணிட்டு 39வது பாசனத்துல இருந்து அடியேன் விஞ்ஞாபனம் பண்ண போகிறேன். 38வது பாசனத்துல என்னதான் சொல்றதுன்னு கேட்டா, திருமந்திரார்த்தத்திலையும் துவயத்தையும் கூடியதான அந்த திருமந்திரத்தோட கூடியதான துவயனிஷ்டர்களுக்கு பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணுகிறான் அங்கிறதை 38வது பாசுரத்துல சாதித்துள்ளார் அங்கிறதாக விஷதபாட்சிகாமணிகளான மணவாள மாமுனிகள் தம்முடைய ஸ்ரீவச்சன பூஷண வியாக்கியானத்துல நன்னாக காட்டியுள்ளார். அதனை நமசப்தார்த்தத்தை எடுத்து உரைக்கக்கூடியதான இந்த பிரகரணத்துல இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பாகவதாபச்சாரத்துடைய கிரௌரியத்தை எல்லாத்தையும் கூட பிள்ளலோகாச்சாரியர் சாதித்துள்ளதான சூத்திரங்களுக்கு வியாக்கியானமாக மணவாளமாமிகள் சாதித்ததான அந்த வியாக்கியானத்துல அவர் காட்டி அருளினதான அந்த வழியைத்தான் அடியேன் சிறிது அனுபவித்து அதுக்கு இணங்காகத்தான் அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணுவதாக மனசுல ஒரு உத்தேசத்தோட இங்க விஞ்ஞாபனம் பண்ண போகிறேன். அந்த இடத்துல 226வது சூத்திரம் நினைக்கிறேன். அந்த சூத்திரத்துல மணவாளமானுடைய வியாக்கியானம், இந்த சூத்திரத்தினுடைய அதனை பார்ப்போமாக. அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த பகவதாபச்சாரம் கூடாது, அந்த பாகவதர்கள் எப்படிப்பட்ட நீன குலத்தில பிறந்தவர்களா இருந்தாலும் கூட பகவத் பக்தர் என்பதாக அவரை நாம் கொள்ள வேண்டுமே ஒழிய அவருடைய வர்ணாசிரமங்களை கொண்டோ நாம் அவர்களுடைய மிகீன குலத்தை கொண்டு அபகிருஷ்டமான குலத்தை கொண்டு அவர்களை இகழலாகாது என்கிறதான விஷயத்தை சொல்லும் பொழுது இவ்வர்த்தம் இதிகாச புராணங்களும் பயிலும் சுடரொளி நெடுமார்க்கடிமையிலும் கண்சோர வெண்குருதியிலும் நன்னாத பாடவுனிலும் தேட்டரும் திரள் தேனிலும் மேம்பொருளுக்கு மேலில் பாட்டுகளிலும் விசதமாக காணலாம் அங்கிறதாக பிள்ளலோகாச்சாரியர் சாதித்துள்ளார். மேம்பொருளுக்கு மேல் பாட்டுகளிலும் விசதமாக காணலாம். இதுதான் சூத்திரத்துல அவர் காட்டி உள்ளபடியானது. அதற்கு வியாக்கியானமாக மணவாளமாமிகள் சாதிக்கும்படியானதான திருவாக்குகள், மேம்பொருள் என்கிற பாட்டுக்கு மேல் எத்தனை ஏனும் தன்னிய ஜன்மங்களில் இருந்தார் ஸ்ரீ தொண்டர்படி ஆழ்வார் வயனிஷ்டர் பக்கலில் ஈஸ்வரனுக்கு உண்டான உவப்பை அருளி செய்த மேம்பொருள் பாட்டு என்கிற பாட்டு என்கிறார். மேம்பொருள் பாட்டுல என்னடா விஷயம்னு கேட்டா, தொண்டர்படி ஆழ்வார் சாதித்தது என்னன்னா, வயனிஷ்டர் பக்கலில் ஈஸ்வரனுக்கு உண்டான உகப்பை அருளி செய்தார் என்கிறதாக சொல்லி காட்டுகிறார். மேம்பொருள்ல அதுல அந்தரார்த்தமாக இருக்கக்கூடியதான சுவாபதேசத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, அது துவயனிஷ்டருக்கு பகவானானவன் எப்படி இறங்குகிறான் என்கிறதான விஷயத்தைத்தான் பிரதானமாக சொல்லி இருக்குங்கிறதான அவருடைய ஸ்வரூபத்தை அந்த மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து என்னும்படியான பாசனத்திலே அதனையும் அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணி 39வது பாசனத்திலிருந்து 45வது பாசனம் வரைக்கும் கூட அதனுடைய அர்த்தத்தை விஞ்ஞாபனம் பண்ண போகிறேன். இந்த மேம்பொருளானது விடுமின்முற்றமும் வீடு செய்து உண்மையில் வீடுடையானிடை வீடு செய்மினே என்கிறதாக ஆழ்வார் சாதித்தாரே, அந்த பிரகாரமாக இந்த ஐகிகமான எல்லா வஸ்துக்களுடைய அந்த பற்றுதல் அந்த வாசனையோட சபாசனமாக அந்த விஷயத்துல இருக்கக்கூடியதான பிராபண்யத்தை கழித்து விட்டு
நாம் என்ன பண்ண வேண்டியதுன்னா மெய்மையை மிக உணர்ந்து ஆத்மஸ்வரூப யாதாத்மியத்தை நன்னாக உணர்ந்து பகவதேக சேஷபூதனாக இருக்க பகவான் தான் உபாயம் பகவான் தான் உபேயம் என்னும்படியான ஞானத்தோட இந்த ஜீவாத்மஸ்வரூபத்தை நன்னாக அறிந்து ஆம்பரிஷ் அறிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி அந்த பகவானுடைய கிருபைக்கு அனுகுணமாக வந்து இந்த யோகாபியாசங்கள் எல்லாம் அர்ஜுனனுக்கு எப்படி இந்த கர்மயோகத்துல முதல் சட்டத்துல வந்து அந்த ஜீவாத்ம தர்சனம் உண்டாக வேண்டியதுங்கிறதாக கண்ணன் பெருமான் கீதாச்சாரியன் உபதேசம் பண்ணினானோ அதுக்கு வேண்டியதான யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி என்னும்படியான அந்த அஷ்டாங்க யோகங்கள்ல சமாதி பர்யந்தமாக போய் மனநகம் அலமர மலர் விஷேதரும் மனனுணர் வளவிலன் பொறியுணர்பவையிலன்ங்கிறதா சொல்றாரு இரண்டாவது பாசத்துல ஆழ்வார். அப்படி அந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கிற கல்வசம் எல்லாத்தையும் கழித்துட்டு அந்த மொட்டாக இருக்கக்கூடியதான இந்த ஹிருதய கமலத்தை புண்டரீகத்தை நன்னாக சதபத்திரம் சகசிரபத்திரமாக விகசிதமாக்கி அதுக்குள்ள இருக்கக்கூடியதான் ஜீவாத்மாவை நாம் பார்த்து கண்கள் சிவந்து பெரியவாய் அடியேன் உள்ளான்கிறதாக ஆழ்வார் அனுபவித்தாரு. அந்த கிரமத்தில அந்த சரீர வியாப்தி விக்கிரக வியாப்தியோட ஆழ்வாருடைய அந்த ஜீவாத்மாவுக்குள்ள அவருக்கு எப்படி பகவான் தன்னுடைய அந்த திருமேனியை காட்டினானோ அந்த பிரகாரமாக நாமும் கூட அந்த ஆழ்வார் அனுபவித்த பிரகாரமாக நாமும் கூட காம்பர தலை சிதைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை ஒத்தி போலும். ஆக அதனை கொண்டு நாம் ஐஸ்வர்ய கைவல்யாதிகளில் எல்லாம் வீழாதபடிக்கு பகவத் சரணாரவிந்தமாகிற அதனுடைய கைங்கரியத்திலே சுவார்த்தம் கிஞ்சித்தும் கூட இராதபடிக்கு அவனுடைய பகவானுடைய முகோல்லாசத்திற்காகவே அந்த பெரும் பேராக உள்ளதான நித்திய கைங்கரியத்தை தான் எவர் பிரார்த்திப்பார்களோ அதுக்கு புறம்பாக இருக்கக்கூடியதான எதனையும் கூட கடைசி கண்ணெடுத்து பார்க்காமல் இருக்கக்கூடியதான சோம்பர்னு சொல்லும்படியானவர் திடாத்திய விவசாயத்தால இருந்து உபாயமும் உபேயமும் பகவானே அங்கிறதாக யார் இருக்காளோ அந்த துவயனிஷ்டர் இந்த உபாயமும் உபேயமும் எது எங்கேன்னு சொல்லிச்சுன்னா ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா நமஹாங்கிறதா சொல்றது. பகவானுடைய பிராட்டிக்கு மணாளனான ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியும் அங்கிறதான அந்த அந்த உத்தர நாராயணானுவாக்கத்திலே அவருடைய ஸ்வரூப நிரூபகமாக பிராட்டியை சொல்லதான அந்த ஸ்ரீமன்னான நாராயணனுடைய அந்த இருவருடைய சேர்த்தியையும் கூட அவர்களை நாம் பற்றுகிறேன். அவருடைய இரு திருவடித்தாமரைகளையும் கூட அடியேன் சரணமாக பற்றுகிறேன். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அங்கிறதாக இப்படி அந்த பிராபிகமாகிறதான அந்த ஸ்திதியிலையும் கூட பிராட்டியுடைய சம்பந்தத்தை முன்னிட்டு நாம் பகவானை பற்ற வேண்டியது. எதற்காக பற்ற வேண்டியதுன்னு காளியனுக்கு ஆயுசு வேண்டியது, தர்மராஜாவுக்கு ராஜ்யம் வேண்டியது, திரௌபதிக்கு புலவ வேண்டியதுபடியான உபேயாந்தரங்கள்ல போகலாமா? உபேயாந்தரங்களுக்கு போக வேண்டியதில்லை. நாம் எல்லாரும் கூட அந்த பகவானுடைய அந்த ராமானு சம்பிரதாயத்துல சேர்ந்து எம்பெருமானாருடைய திருவடி வாரத்துல நாம் எல்லாரும் சம்பந்தம் பெற்றவர்கள் எல்லாரும் கூட உபேயாந்தரங்களுக்கு போகாதே ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அங்கிறதா பகவான் நித்திய கைங்கரதாம் பிரார்த்தையங்கிறதா நித்திய கைங்கரியத்திலே ஈடுபாடு கொண்டவர்களாக அந்த பிராபியமும் பிராபகமும் பகவானே உபாயமும் உபேயும் இரு சேர்த்தியான அவர்களே தான் என்கிறதான நிஷ்டையோடு யாரெல்லாம் இருக்காரோ அப்பேற்பட்ட சோம்பரை ஒத்தி போலும் சூழ்புதல் அரங்கத்தானே அங்கிறதான் சூழ்புதல் அரங்கத்தானே சம்போதனம் பண்ணி தொண்டர்டு பொழியாழ்வார் சாதித்தாரே. அந்த இடத்துல சொல்லும்படியானதான அந்த துவயனிஷ்டையில இருக்கக்கூடியான அர்த்தத்தை அடுத்து விவரிக்கிறார்னு சொல்றார். இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்திலையும் கூட துவயார்த்தத்தை தானே விவரிப்பதாக சங்கல்பித்து அந்த பிரபந்தத்தை தொடங்கினார் பிள்ளலோகாச்சாரியர்.
அந்த இடத்துல இந்த நமசப்தார்த்தத்தை விவரிக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடியான பாகவதாபச்சாரத்தை எடுத்து காட்டுகிறார். இந்த நமசப்தார்த்தத்தை சொல்லும் பொழுது இந்த பாகவதர்களுடைய இந்த பாகவதாபச்சாரத்தை சொல்லுவான் என்ன, இதற்கும் அந்த நமசப்தார்த்தத்துக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம் என்னங்கிறதாக சொல்லிட்டு அதனை மணவாள மாமனில் எடுத்து காட்டுகிறார். இந்த மணவாள மாமனுடைய அந்த ஸ்ரீசூக்தியை அடியேன் இப்பொழுது விஞ்ஞாபனம் பண்ண போகிறேன். தன்னைத்தானே முழுக்கையாவது அகங்காரத்தையும் விஷயங்களும் விரும்புகை ஆத்மஸ்வரூபம் தான் பகவத் அனன்யார சேஷமாய் பகவதேக போகமாயிரே இருப்பது தாதுஷ ஸ்வரூபத்தை நசிப்பிக்கையிலே இவத்திலே இவன் பிரபலனாகையாவது உத்தரவாக்கிய நமசப்தார்த்தம் சொல்லுகிறாயில் இவையெல்லாம் என்னென்னில் என்கிறார். ஆக இந்த உத்தரவாக்கியத்திலே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அங்கிறதான நமசப்தம் இரண்டு இடத்துல பிரயோகமா இருக்கு. திருவஷ்டாட்சத்துல ஓம் நமோ நாராயணாயாங்கிறதுல மத்தியம பதமாக நமசப்தம் இருக்கு. இந்த துவயமந்திரத்திலே உத்தரவாக்கியத்திலே ஸ்ரீமதே நாராயணாய நமஹாங்கிறதான அந்த ஆறாவது பதமாக அந்த ஷட்பதோயன் விகண்டகாங்கிறதுல நமசப்தம் அங்கேயும் கூட இருக்கு. அந்த நமசப்தார்த்தத்தை திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய நமசப்தார்த்தத்தையும் துவயத்தில் இருக்கக்கூடியதான் நமசப்தார்த்தம் இரண்டையும் கலந்துதான் நாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கிறார்களே இதையெல்லாத்தையும் இந்த பாகவதாபச்சாரங்களை எல்லாத்தையும் சொல்லுவான் என்னங்கிறதுல உத்தரவாக்கியத்திலே நமசிலே புருஷார்த்தத்துக்கு இடைச்சுவரான விரோதிகள் எல்லாம் தள்ளுண்ணம் என்னும் இடம் தோற்றவிரே மனோவாக்காயைங்கிறதா சொல்லியிருக்கார். ஸ்ரீ கத்தியத்திரயத்திலையும் கூட எம்பெருமானார் என்ன பண்ணினார்னா அந்த பயத்துக்கு வியாக்கியானமாக அந்த சரணாகதி கத்தியத்தை அவர் அருளி செய்தாரே, அந்த கத்தியத்திரயத்தை எல்லாம் அருளி செய்ததா பொழுது அந்த மனோவாக்காயை என்னும்படியான சூழ்நிலையிலே நம்முடைய பிரதிபந்தகங்கள் எல்லாத்தையும் கூட கழிக்க வேணுங்கிறதை நமசப்தார்த்தத்துல சொல்லிட்டு வந்து பாகவதாபச்சார அசக்கியாபச்சார ரூப நானாவிதானந்தாபச்சாரான் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருதான் பிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ அங்கிறதா சொல்லி அந்த பாகவதாபச்சாரங்கள் எல்லாம் கூட நமக்கு உண்டாகாதபடிக்கு தேவரில் காத்தருள வேணும்னு சொன்னாரே, அந்த பாகவதாபச்சாரங்கள் எல்லாம் நமக்கு உண்டாகாதபடிக்கு பார்க்க வேணுங்கிறது தான் நமசப்தார்த்தமாக இருக்கிறபடியாலை அதனைத்தான் ஆச்சாரியராகிற பாஷ்யக்காரரும் கூட கத்தியத்திரயத்துல சாதித்தபடியாலைத்தான் இங்க சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்றார். ஆக அந்த இடத்துல இந்த நமசப்தார்த்தத்துக்கு தொண்டரடிப்படியாழ்வார் காட்டினதான அந்த அந்த கிரமத்தில தான் நாம் போக வேண்டியது. இந்த ஆறு பாஷங்களில் என்னதான் அர்த்தங்களை சாதிக்கிறார் என்பதை நாம் மேற்கொண்டு பார்ப்போமாக. அந்த இடத்துல பாகவதாபச்சாரம் நமக்கு தலை கட்டாதபடிக்கு இந்த துவயனிஷ்டர்களானவர்களுக்கு பகவான் அருள் புரிய வேண்டியதுங்கிறதா நாம் பிரார்த்திக்க வேண்டியது. மனோவாக்கா இதை சொன்னாரே, பாகவதாபச்சார அசக்கியாபச்சார ரூப நானாவிதானம் அபச்சாரான் ஆரப்த காரியான் கிருதான் கிரியமானாங்கிறதா அதனைத்தான் நாம் இவ்விடத்துல பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டியது அங்கதாக இருக்கு. ஆக இதுல இருக்கக்கூடியதான மர்மமானது என்னன்னு கேட்டா இந்த பாகவதாபச்சாரம் நமக்கு கூடாதுங்கிறதாக சொல்லி இருக்கு. அந்த பாகவதாபச்சாரம் தான் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறதை அவர் நன்னாக அந்த 3வது பிரகரணத்துல பிள்ளலோகாச்சாரியர் நன்னாக எடுத்து காட்டுகிறார். பாகவதாபச்சாரம் எல்லாம் இப்படிப்பட்டதாக இருக்குன்னு எடுத்து காட்டுறார். இந்த மனோவாக்காயங்கிறதான சூழ்நிலையிலே பெருமானார் சாதித்ததான அந்த அகிருத்தியகரண கிருத்தியாகரண பாகவதாபச்சார அசக்கியாபச்சாரங்கள்ங்கிறதான ஒரு கோர்வையில சாதித்தாரே, அதனை எல்லாத்தையும் கூட பிள்ளலோகாச்சாரியர் 3வது பிரகரணத்துல சொல்றார். அந்த அகிருத்தியகரணமாவது பரஹிம்சை பரஸ்தோத்திரம் பரதார பரிகிரகம் பரத்ரவியாபகாரம் அசத்திய கதனம் அபக்ஷபக்ஷணம் தொடக்கமானவை அங்கிறதாக. பகவதாச்சாரமாவது தேவதாந்தரங்களோட ஈஸ்வர இணைக்கையும் ராமகிருஷ்ணாத்தியவதாரங்களில் மனுஷ சஜாதீயதா புத்தியும் வர்ணாசிரம விபரீதமான உபச்சாரமும் அர்ச்சாவதாரத்தில் உபாதான நிரூபணம் ஆத்மாபகாரமும் பகத்ரவியாபகாரம் தொடக்கமானவை அங்கிறதாக பகவானுக்கு சேர்ந்ததான
அடியேன் சேஷத்துவ பாரதந்திரத்தோடு இருக்கக்கூடியதான ஜீவாத்மாவை அவன் தாசபூதங்கிறதான ஞானத்தை விட்டுட்டு ஸ்வதந்திரோகம் ஈஸ்வரோகம் அகம்போகி என்னும்படியானதான ஞானத்தோட இருந்ததுன்னா அதுதான் பகவத் அபச்சாரமாக இருந்தார். பாகவத அபச்சாரமாவது அகங்காரார்த்த காமங்களடியாக ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பண்ணும் விரோதம் அங்கிறதா ஸ்பஷ்டமாக சொல்லிவிட்டார். அந்த இடத்துல அவர்களுடைய ஜன்மத்தை எல்லாத்தையும் நாம் எல்லாம் நிரூபணம் பண்ணிட்டு விஹீனமான இந்த வர்ணங்கள்ல பிறந்திருக்காங்கிறதாக அவர்களை எல்லாரையும் நாம் நிஹீனமாக காண்பதுதான் அத்தியந்த கிரூரமான அபச்சாரங்கிறார். அசக்கியாபச்சாரமாவது நிர்நிபந்தனமாக பகவத் பாகவத விஷயம்னால் அசகமானனாயிருக்கும் ஆச்சாரியாபச்சாரமும் தத் பக்தாபச்சாரமும் அங்கிறதா இதை எல்லாத்தையும் எடுத்து காட்டுகிறார். ஆக இப்படிப்பட்டதான இந்த பாகவதாபச்சாரங்களை எல்லாத்தையும் கூட இந்த மேம்பொருள் போக விட்டு இந்த 6 பாசனங்களிலே நன்னாக தொண்டடிப்படியாழ்வார் எடுத்து காட்டினதை மணவாளமாவர்கள் விசதமாக காட்டியுள்ளார். இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் வியாக்கியானத்துல ஸ்ரீபாஷ்யத்துல பெருமானார் ஜிக்ஞாசாதிகரணத்துல முதல் சூத்திரத்துல அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா முதல் சூத்திரத்துல சுவாத்தியாயோச்சேதவ்யா சுவாத்தியாயோ நாம நியமவத் அக்ஷர ராசி கிரகணங்கிறதாக சொல்லி அஷ்டவர்ஷம் பிராமண உபநேதா தம் அத்தியாபயேது என்னும்படியானதான அந்த நியமானுசாரமாக 8 வயசுக்குள்ளாக கர்ப்பாஷ்டமத்திலே ஒரு பிராமணனானவனை அவனுக்கு உபநயனம் பண்ணி உபநயன சம்ஸ்கார பூர்வமாக வேதங்களை எல்லாத்தையும் அத்தியனம் பண்ண வேண்டியது அவன்கிறதாக சொல்லி அவன் சாங்கோபாங்கமாக சசிரஸ்கமாக உபனிஷத்தோட கூடின ஸ்வசாக்கையை அத்தியனம் பண்ண வேண்டியதுன்னு சொல்றது. அப்பேற்பட்டதான அப்புறம் ஸ்வசாக்கியை அத்தியனம் பண்ண பிற்பாடு அதுல விஸ்நாதனானவனா இருந்தா 2வது வேதத்துக்கும் போகலாம். அப்படி சதுர்வேதத்தையும் கூட அத்தியனம் பண்ணவாள்லாம் இருக்கா. திவேதி திரிவேதி சதுர்வேதிங்கிறதான இருக்காளோ அவளுடைய சாமர்த்தியத்து மேல அந்த வேதாத்தியனம் எல்லாம் பண்றா. அப்பேற்பட்டதான உத்கிருஷ்டமான பிராமண குலத்துல பிறந்து சதுர்வேதத்தையும் நன்னா அத்தியனம் பண்ணிருக்கா. வேதபார பரக்ராந்தா சபை பிராமண கர்த்தபா அங்குதான சொல்லும்படியான நியமவது அக்ஷர ராசி கிரகணம் தான். அவனுக்கு என்ன அந்த அர்த்த பர்யந்தமாக போக வேண்டியதான நிலை கிடையாது. அவனுக்கு அதுதான் பட்டம் பெறுவதற்கு வேதாத்தியனம் பண்ணினவதற்கு அந்த பட்டத்தை கொடுத்துட வேண்டியது. சுவாத்தியாயோ நாம நியமம் அக்ஷர ராசி கிரகணம்ங்கிறதா சொல்லி அந்த வேதாத்தியனம் பண்ணிட்டா போறோம். அதுக்கு அர்த்தமெல்லாம் வேண்டியதில்லை அவனுக்கு. அப்பேற்பட்டதான நிலையில இருந்து ஆனா ஒண்ணு முக்கியமாக வேணும். வேதைச்ச சர்வை அகமேவ வேத்யான்படியாக இந்த வேதங்கள் எல்லாம் கூட பூர்வபாகத்துல சொல்லக்கூடியதான அந்த வேதத்துல இருக்கக்கூடிய யஜ்ஞ யாகாதிகள் எல்லாம் கூட ஸ்ரீமன் நாராயணனுக்கு பண்ணும்படியான கைங்கரியம் அங்கிறதாக கொண்டு அதனை எல்லாத்தையும் அந்த ஞானத்தோட கூடியிருக்க வேண்டியது முக்கியமாக வேண்டியது. ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதன் உச்சிமிக்க சோதியை நாதனென அறியாத உடல் இந்த தொண்டர் பேதமை தீர்த்த அங்கிறதான ராமாசு நூத்தந்தாதே சாதிக்கிறாரு. அந்த வேதைஷ்ட சர்வை அகமேவ வேத்யாங்கிறதா சொல்லி அந்த வேதத்துல எல்லாத்திலையும் கூட கூறப்படுகிறவன் ஸ்ரீமன் நாராயணனே. அங்காம் யன்யா தேவதாக ஆத்மா அங்கும்படியான தைத்திரியோபதேசத்தை சொல்லிட்டு அந்த 33 தேவர்கள் எல்லாரையும் கூட நாம் குறித்து அந்த அபிஷை எல்லாம் அர்ப்பணம் பண்ணினாலும் கூட அதெல்லாம் கூட அந்த 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 அவ்வோ தேவதைகளுக்கெல்லாம் ஆத்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுக்கே போய் சேருகிறது அங்கிறதான ஞானத்தோடத்தான் கூடியிருக்கணுமே ஒழிய அது இல்லாதாருக்கு அந்த ஞானம் இல்லை. அப்பேற்பட்டவர் இந்த இடத்துல சொல்லிருக்கார். அடிமையில் குடிமையில்லா அயசது பேதிமாரில் அங்கிறதாக சொல்றார். சதுர்வேதிமார் சதுர்வேதிகள் அர்த்தம். அந்த சதுர்வேதத்தையும் நன்னா சாங்கமா ஓதி நன்னா அத்தியனம் பண்ணிவிட்டாலே ஒழிய அந்த வேதத்துக்கு அர்த்த ஞானம் இவர்களுக்கு கிடையாது. அந்த ஆச்சாரிய உபதேச பூர்வகமாக அந்த ஸ்ரீ வைஷ்ணவ நிஷ்டையோட பகவான் தான் சர்வவேத வேத்யன் என்னும்படியான ஞானம் இல்லாத
கேவலமாக இந்த பாக்கியமாகிற கர்மகாண்டத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காளே ஒழிய அப்பேற்பட்டவளை சொல்லிருக்கார். அடிமையில் குடிமையில்லா அயல்சது வேதிமாறில் அங்கதான சுவாத்தியாயத்தை நன்னா அத்தியாயம் பண்ணிவிட்டா. யஜ்ஞ யாகாதிகள் எல்லாத்தையும் கூட கிரமமாக நன்னா பண்ணிட்டு இருக்கா. ஆனா வேதைஷ்ட சர்வை ரகமேவ வேத்யா அங்கதானமும் அங்க அங்கான் யஜ்ஞா தேவதாக ச ஆத்மா அங்கதாக நாராயணன் தான் எல்லா தேவதைகளுக்கும் கூட அந்தராத்மாவா இருந்து அவன் தான் யஜ்ஞ யாகாதிகளால அவன் தான் ஆராத்தியனான வஸ்து, ஆராத்தியனான பரமபுருஷன் அவன் தான் என்னும்படியான ஞானம் யாருக்கு இல்லையோ அவர்களை குறித்து சொல்றார். அப்பேற்பட்டவர்கள் காட்டிலும் குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிரிப்பரேலும் அங்கதான அப்பேற்பட்ட ஆனா அதே காலத்துல விஹீனமான ஒரு குலத்துல பிறந்தவன் இருக்கான். அவனுக்கு ஸ்ரீ வைஷ்ணவரோட சம்பந்தம் உண்டாயி சதாச்சாரிய சம்பந்தம் உண்டாயி அப்பேற்பட்ட பாகவதோத்தமனாக ஒருவன் இருப்பனாகில் சதுர்வேதத்தால நிஷ்ணாதனான உத்தம குலத்துல பிறந்த த்விஜோத்தமனுக்கு த்விஜ வர்ணத்துல தான் பிறந்தான். த்விஜோத்தமன் கொள்ளக்கூடாது. அப்பேற்பட்டவனை காட்டிலும் இந்த பகவானுக்கு அடிமைப்பட்டுள்ளவன் நந்தும்படியானதான ஞானத்தை கொண்டதான நீச்ச ஜன்மாவில பிறந்தவன் கூட அவன்தான் சிரேஷ்டனாகிறான் அங்கதான் சொல்றார். அப்பேற்பட்ட பாகவதோத்தமனை என்னமாக கொள்றான் பகவான் கேட்டா, எம்பொருளை முதல் பாசத்துல சொன்னதான ஞான நிஷ்டை உடையராகில் அப்பேற்பட்ட பாகவதோத்தமர்கள் எந்த குலத்துல பிறந்தாலும் கூட பகவானானவன் தான் எப்படி திருத்துழாய் மாலையிலே தன்னுடைய திருமுடி மேல சாத்திட்டு இருக்கானோ அது போல இந்த பாகவதோத்தமரை தான் ஸ்வீகரிக்கிறான் என்கிறதா சொல்றார். முடியினில் துளபம் வைத்தாய் மொய்கழல் கன்பு செய்யும் அடியரை உகத்தி போலும் அரங்கமான அருளானேங்கிறதான தாளிட மேலும் நன் மார்பின் மேலும் தோளிட மேலும் சுடர்முடி மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையம்மா என்கிறதாக திருவேங்கட முடியாத நம்மாழ்வார் பாடினாரே. அதே போல இந்த அரங்கமானாரானும் கூட அந்த துளசி மாலை எப்படித்தான் போக்கியமாக தான் தரிக்குகிறானோ இந்த வேதாத்தியனம் பண்ணி பகவான் தான் சிறந்ததான உபாயமும் உபேயமும் அவனே தாங்கிற துவயநிஷ்டை இல்லை அவனுக்கு. கேவல வேதாத்தியனம் பண்ணவனுக்கு காட்டிலும் கூட அந்த த்விஜ வர்ணத்துல பிறந்தவனுக்கு காட்டிலும் கூட இந்த விஹீன குலத்துல பிறந்து பகவான் தான் சிறந்தவன் அவன்தான் உபாயோபே என்கிறதான துவயநிஷ்டையில இருக்கிறவனை பகவான் எப்படி ஆதரிக்கிறான் என்கிற விஷயத்தை 38வது பாசத்துல துவயநிஷ்டையில சொல்லிட்டு அவனை இந்த 39வது பாசத்துல மேம்பொருளில் சொன்ன ஞானத்திலே நிஷ்டை உடையராயில் திருத்துழாயோபாதி ஈஸ்வரனுக்கு சிரசா பாக்கியர் அவர்கள் அங்கிறதா சுடர்முடி மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையம்மாங்கிறாரு. அது போல இந்த பகவதைக பிரபந்தரா இருக்கிறவர் எந்த வர்ணத்துல இருந்தாலும் கூட அந்த ஸ்ரீ வைஷ்ணவோத்தமர்களை பகவான் திருத்துழாயைத்தான் முகக்குமா போல அவர்களை சிரசால் அவன் தரிக்குகிறான் பகவான் அங்கிறதா தொண்டரடிப்பொடியாழ்வார் சொல்றார். ஆனபடியாலே இவர்கள் எல்லாரையும் கூட அவருடைய வர்ணங்களை இட்டு அவருடைய ஜென்ம குலங்களை இட்டு நாம் சொல்லலாகாது. அவர்களை அப்படி அவர்களை அவருடைய ஸ்வரூபத்தை நாம் நிஷ்கர்ஷம் பண்ணலாகாது. அவர்கள் பகவானுக்கு திருத்துழாயோபாதி அவர்கள் சிரசா பாக்கியர் என்னும்படியாக 2வது பாசுரத்தில் சொன்னார். அடுத்து சொல்றார், திருமருபார்வனின்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநிலத்துயிர்கள் எல்லாம் வெறுவுறக் கொண்டு சுட்டிட்டு ஈட்டிய வினியராலும் அருவினை பயனதுய்யார் அரங்கமான அருளானே. ஆனா அவ கேட்கிறார் உடனே, ஆமா இவன் அவனுடைய வர்ணாசிரமத்துக்கு அவனுடைய வர்ணத்துக்கு தகுந்ததான ஈன தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே, அப்பேற்பட்டதான அவனுக்கு அந்த பாபங்கள் எல்லாம் சேர்றது இல்லையா? தர்ம வியாதனானவன் அந்த வியாதனுக்கு வேண்டியதான அந்த தொழில தானே இருந்தான். அப்பேற்பட்டவனுக்கு அந்த பிரம்ம ஞானம் எல்லாம் உண்டா இருந்தாலும் கூட அதுக்கு உண்டானதான இந்த கர்மங்கள் எல்லாத்திலையும் வரக்கூடியதான புண்ணிய
பாப சம்பந்தம் அவர்ஜனீயமா இருக்குமே, அதை விட்டு போகாம அது ஒட்டிண்டே வருமேன்னு கேட்டா பகவானுடைய அந்த அனுகிரகத்தாலையும் கூட அந்த பகவான் இவனுக்கு நிறைய கிருபா கடாட்சம் பண்ணி இவன் அவான் அடியான், இது அடியேனுக்கு நமக்கு சேர்ந்தவன் இவன் என்கிறதா அவன் எண்ணுகிறபடியாலே அவனுடைய திருவுள்ளத்துல பாப புண்ணியங்கள் எல்லாம் கூட பகவானுக்கு அனுகூலமான பிரசாதமாக அவன் எண்ணுகிறபடியாலே இவன் பண்ணும்படியானதெல்லாம் இவன் பண்றத எல்லாத்தையும் கூட பகவத் கைங்கரிய ரூபமாக பண்ணிட்டு இருக்கான். அங்க தர்ம வியாதனானன் சொல்றான், நான் வியாத குலத்துல இருந்தாலும் கூட நான் பிராணி ஹிம்சை பண்ணிட்டு இல்ல, என்னுடைய விருத்திக்கு எத்தனை ஜீவனோபாயத்துக்கு எத்தனை வேணுமோ அத்தனைதான் பண்றேங்கிறதான ரகசியத்தை அங்க சொல்றான். அது இருக்கட்டும், இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஜன்மத்தால் வந்த தன்மையை எண்ணிக்கே எத்தனை ஏனும் தள்ளிய விருத்த முடியறாய் இந்த ஞான நிஷ்டராயில் எத்தனை நிகீனமான குலத்துல இருந்தாலும் கூட பகவான் தான் பரம பிராபியன், பகவான் தான் பரம பிராபக அவன் பிராபகன் என்னும்படியான சித்தோபாய நிஷ்டரானவர்களாயில் இந்த 38வது பாசத்துல சொன்னாரு. அப்பேற்பட்டதான அவர் இந்த அடிமையில் குடுமையில் 39வது பாசனத்துல சொன்ன அந்த வேதாத்தியன சம்பன்னராக மட்டும்தான் இருக்கான். அவனுக்கு ஸ்ரீமன் நாராயணத்துல நிஷ்டை கிடையாது. அந்த ஸ்ரீமன் நாராயண நிஷ்டையில் இருக்கிற குக்கரேலுங்கிற எப்பேற்பட்ட க்ஷுத்ரராய் இருந்தாலும் கூட அவர்கள் பகவான் அவர்களை சிரசா தரிக்குகிறான். திருமாலை போல திருத்துழாய் மாலை போல தரிக்கிறான். அப்படி போக்கியமாக கொள்றான்னு சொன்னாரே, அப்பேற்பட்டவர்கள் அருவினர் பயனதுயார் அரங்கமான அருவானேங்கிறதா சொல்றார் அடுத்த பாசத்துல. அவர்களுக்கு பாபம் சிறிதும் கிட்டாது. எல்லா பாபங்களையும் கூட பகரிர் ஹரதி பாபானி துஷ்டச்சித்தைரபி ஸ்மிருதா அனிச்சயாபி சம்ஸ்மிருத்தோ தஹத்யேவ ஹி பாவகா சகங்கா சகயா சேது சகாசி சசபுஷ்கரம் ஜிஹ்வாக்ரே வர்த்ததே ஹரிரித்யக்ஷரத்வயம் பிரகலாதாழ்வான் சொன்னானே, அதுபோல பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கும்படியானதான அவர்கள் அந்த ஞானம் இல்லாதபடியான பிராமணோத்தமர், பிராமண குலத்துல பிறந்தவர் பிராமணோத்தமர் சொல்லிடக்கூடாது. கேவல பிராமணர்களாக பிறந்தவர்களுக்கு காட்டிலும் கூட இப்பேற்பட்ட விஹீன குலத்துல பிறந்தது அவனுடைய கர்மானுகுணமாக வந்த வித்ததான். ஆக இந்த ஞானம் அவனுடைய சுகத பரிபாகத்தாலும் பகவான் நிறைய கிருபா கடாட்சத்தாலும் உள்ளபடியாலே பகவான் அவர்களுக்கு இந்த பாபங்கள் தட்டாதபடிக்கு ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா. இவன் துஷ்ட சித்தம் இல்ல, இவன் சச்சித்தனாகவே இருக்கான். பகவானை எப்பொழுதும் தியானம் பண்ணுகிறபடியாலே அவனுக்கு அறிவினர் பயனதுயார் அரங்கமான அருளானே. பகவானை தியானம் பண்ணும்படியானதான திருப்பாணாழ்வார் என்ன அந்த நம்பாடுவானாகிற கைசிக விருத்தாந்தத்தை எடுத்து சொல்றார். இந்த பிள்ளலோகாச்சாரியர் எடுத்துக்காட்டினபடியாலே அதெல்லாத்தையும் நாம் இவ்விடத்துல கொள்ள வேண்டியது அறிவினர் பயனதுயார் அரங்கமான அருளானேங்கிறதா. அவர்களுக்கு புண்ணியபாப சம்பந்த ததா வித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தி என்னும்படியான பகவானுடைய அந்த பரபிரம்ம சாகித்ய பரியந்தமாக பகவான் நடத்தி கொண்டு போகிறார். அறிவினர் பயனுயார் சுகிருத துஷ்கிருத ஸ்ருங்கலிகாத்வய பிரகிருதி மண்டல பந்திர பந்தனம்ங்கிறதாக இது சுகிருதமாகிறதான இந்த வேதத்தை எல்லாம் கொண்டு யஜ்யாகாதிகள் எல்லாம் பண்றானோ இல்லையோ அவனுக்கு சுகிருத்தமும் உண்டாகும் துஷ்கிருத்தமும் உண்டாகும். 2 புண்ணிய பாபங்களும் மிஸ்ரமாக உண்டாகக்கூடியதான நிலையில இருக்கான். அவன் புண்ணியத்துக்கு அனுகுணமாக ஸ்வர்க்கத்தை போய் அனுபவிக்கிறான், பாபத்துக்கு அனுகுணமாக திரும்பவும் கீழே புண்ணிய மத்தியலோகம் விசந்தி என்னும்படியானதான புனக ஜன்மாதிகளை அடைகிறான். ஆனா இந்த ஞானம், இந்த துவயதிஷ்டனான ஞானம் உண்டானவன் அவனுடைய குலாச்சாரத்துல இருந்தாலும் கூட அவனுக்கு ததா வித்வான் புண்ணியபாபிய விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதிங்கிறதான அறிவினர் பயனதுயார். அவன் பகவானுடைய சாகித்யத்துக்கு போகும்படியானதான அந்த மார்க்கத்துல அர்ச்சிராதி மார்க்கத்திலேயே போய் செல்லுமவனாக ஆகிறான் என்கிறதாக சொல்லிட்டு இருக்கார். இந்த திவ்வாத்திய அதிகரணத்துல இந்த முக்தோபசிருப்பிய வியபதேசாட்ச என்னும்படியான சூத்திரத்தை அந்த ஸ்ரீபாஷ்யத்துல சொன்ன சூத்திரத்தை நாம் இவ்விடத்துல கொள்ள வேண்டியது. அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா,
முக்தோபசிருப்பிய வியபதேசாச்சான் சூத்திரத்துல ரெண்டு மந்திரங்களை ஸ்வேதாஸ்வரத்துல இருக்கக்கூடியதான மந்திரங்களை எடுத்துக்காட்டார். யதா நத்யஸ்ய அந்தமானா சமுத்திரே அஸ்தங்கச்சந்தி நாமரூபே விஹாய ததா வித்வான் நாமரூபம் விஹாயங்கிறதான அந்த பகவானை போய் சேரும் பொழுது நம்முடைய ஊரு ஊரு பேரு உருவம் இதெல்லாம் அற்று கேவலமாக சுத்தமாகிற ஜீவாத்மாவாக போய் சேருகிறோம். ஆனா இந்த பிரளயத்துல போகும் பொழுதும் கூட இந்த பத்த ஜீவாத்மாக்கள் எல்லாரும் கூட இந்த பிரதி மண்டலத்திலிருந்து மகா பிரளயம் வருது. அந்த மகா பிரளய காலத்துல சதாபத்தி என்னும்படியான சதேவ சௌமிய இதமக்ராசீதி ஏகமேவா த்விதீயம் பிரம்ம என்னும்படியான அந்த சது சப்தவாட்சனான அந்த பரபிரம்மத்தோட அச்சித விசேஷிதான் பிரளய சீமனி சம்சரதா அங்கிறதாக பராசரர்கள் சாதிக்கிறாரு. அச்சித்தோட கலந்து இந்த சித் சமஷ்டி எல்லாம் ஒன்னாக இருந்து சித்தும் அச்சித்தும் கலந்து அந்த பரபிரம்மனோட ஒன்னா போய் சேர்ந்து அப்போ அந்த சித்துக்கு இருக்கக்கூடியதான கடபட்டாதி நாமங்களோ அந்த கடபட்டாதி உருவமோ நாம ரூபங்கள் எதுவும் கிடையாது. சித்து சித்து அங்கிறத அக்ஷரம் தமசிலீயதே தம பரேதேவ ஏகீபவதி அங்கிறதான தமசப்த வாட்சியான பிரகிருதிக்குள்ளே இந்த ஜீவாத்மாவெல்லாம் கூட அதுக்குள்ள போய் அடங்கி போய் அந்த சச்சப்தத்தோட இருக்கக்கூடிய சத் பரபிரம்மத்தோட ஒன்னா இருக்க அந்த இடத்துல நாமரூப விபாகங்கள் கிடையாது. ஆனா அந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் புண்ணிய பாபம் ஒட்டிண்டே இருக்கும். அதன் மோட்சத்துக்கு போறது இல்லை. அதற்கு திரும்பவும் கூட இந்த சிருஷ்டி உண்டான போதோ ஆகாஷாத் வாயு ஆத்ம ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராபः அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதயா ஓஷதித்யோன்னம் அன்னாத் புருஷாங்கிறதான தைத்திரியோபதேசத்துல சொல்லித்த அந்த கிரமத்துல திரும்பவும் கூட சிருஷ்டி உண்டாகும். ஏன்னு கேட்டா இவர்களுக்கு அந்த புண்ணிய பாப சம்பந்தம் இருக்கிறபடியாலே நாமரூப பிரகாணம் மட்டும் உண்டாயிருக்கு. பிரளயத்திலே பகவானோட நாம் போய் சேர்ந்திருந்தாலும் கூட நமக்கு பகவத் சாயுஜ்யம் உண்டாறதில்ல. பிரளயத்திலையும் கூட மகா பிரளயத்திலையும் கூட இந்த பரபிரம்மத்தோட ஒட்டின் இருக்கோம் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் கூட. ஆனா அது மோட்சமாகாது. ஏன்னு கேட்டா நாமரூபங்கள் இரண்டும் போயிருக்கே உடைய புண்ணிய பாபங்கள் இன்னும் போகவில்லை. அந்த புண்ணிய பாபங்கள் இருக்கிறபடியாலே திரும்பவும் கூட நாம் எல்லாம் சிருஷ்டிக்கு ஆட்பட்டு வருகிறோம். புண்ணிய பாபங்கள் எப்ப போறதுன்னு கேட்டா பகவானுடைய கிருபைக்கு இலக்கான போது அந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல போறதுக்கு முன்னோட ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தி அங்கிறதான அந்த மகா பிரளயத்திலையும் கூட அந்த பகவானுடைய சம்பத்தி உண்டு, அந்த சத் சம்பத்தி உண்டு. இது நன்னா மனசுல எல்லாரும் வாங்கிக்கணும். மோட்சத்துல போகும் கூட பரபிரம்ம சாயுஜ்யத்தையும் சொல்லிட்டு இருக்க. இந்த மகா பிரளயத்தில் இருக்கக்கூடியதான பரபிரம்ம சம்பத்திக்கும் சத்பிரம்ம சம்பத்திக்கும் அந்த மோட்சத்தில் இருக்கக்கூடியதான நாராயண சாயுஜ்யம் பவாப்னோதி நாராயண சாயுஜ்யம் பவாப்னோதிங்கிறாரு. அது இரண்டுக்கும் என்னடா வித்தியாசம்னு கேட்டா அந்த திவ்வாத்தி அதிகரணத்துல முக்தோபசிருப்பிய வியபதேசாச்சான்னும்படியான சூத்திரத்துல இரண்டு மந்திரங்களை எடுத்து காட்டுகிறார். இதை நன்னா கவனிக்க வேண்டியது. ஸ்ருத பிரகாசிகாச்சாரியனுடைய வியாக்கியானம் அந்த இடத்துல பார்க்க வேண்டியது. அந்த நாமரூப பிரகாணம் இந்த மகா பிரளயத்திலே நாமரூப பிரகாணம் மட்டும் இருக்கும். புண்ணிய பாப விதூனனம் கிடையாது. புண்ணிய பாப விதூனனம் நாமரூப பிரகாணம் இரண்டும் கூட மோட்சத்துக்கு போகும்போது இருக்கு. நாமரூப பிரகாணம் மட்டும் மகா பிரளயத்துல இருக்கும். நாமரூபமும் தொலைந்துட்டு சதா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமம் உபைதி. புண்ணிய பாபங்கள் ரெண்டும் போயிடுத்துன்னா நமக்கு பகவானுடைய சாய்ச்சி கண்டிப்பாக உண்டுங்கிறத வச்சுட்டோம். ஆக இந்த அருவினை பயனுறுதியாருங்கிறாரு. இவர்கள் நமக்கெல்லாம் கூட இந்த வேதாத்தியனம் எல்லாம் பண்ணி பண்ணுகிறவன் அந்த யஜ்ஞயாகாதிகளை பண்றதாலே புண்ணியமும் உண்டாருது, அவனுக்கு பாபமும் உண்டாருது. அவன் தூமாதி மார்க்கத்துல போயிட்டு ஸ்வர்கலோகத்துக்கு போறானே ஒழிய அர்ச்சிராதி மார்க்கத்துல அவனுக்கு பிரவேசம் கிடையாது. இந்த விஷயம் எல்லாம் சாந்தோக்கியோபனிஷத்துல அந்த பஞ்சாக்னி வித்யில நன்னா சொல்லி வச்சுட்டு இருக்கா. ஆனபடியால ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தி என்னும்படியான பகவானுடைய கிருபா கடாட்சத்துக்கு பாத்திரமாகி அந்த அனாதிகால பிரவருத்தமான கர்ம வாசனை எல்லாம் கூட
அற்றது பற்றது உற்றது வீடுயிர் அங்கும்படியான பற்று அற வேண்டியது. பற்றுன்னு என்ன? அந்த பாபரூப புண்ணிய பாப ரூபமான சம்பந்தம் நமக்கு நிசேஷமா போயிடுச்சுன்னா நாம் எல்லாம் முக்தராகிறோம். அதைத்தான் சொல்றார் அருவின பயனருயார் அரங்கமானருளான. ஆனபடியாலே மோட்சத்துக்கு செல்லுவதற்கு பகவானுடைய சம்பந்தம், பகவான் தான் பரம பிராப்தியன், பகவான் தான் உபாயமும் உபயமும் அவனேத்தான்கிறதான ஞானத்தோட கூடியிருக்கிறதே ஒழிய நம்முடைய இந்த வேதாத்தியனமோ வேதாத்தியனம் விலை செல்லுகிறது, இந்த பிராமணியம் விலை செல்லுகிறது வேதாத்தியனம் முகத்தானேங்கிறதான சொன்னாரு. அதெல்லாம் கூட மோட்சத்துக்கு மார்க்கமாறுதுல, மோட்சத்துக்கு வழியாறுது பகவத் கடாட்சம் முன்னேத்தான். அது உண்டாக வேணும்னு கேட்டா அவனேத்தான் பிராப்தன், அவனேத்தான் பிராபகன் என்னும்படியான மேம்பொருள் போக விட்டு என்னும்படியான முதல் பாசனத்துல சொன்னாரு. அவர்களுக்குத்தான் இந்த புண்ணிய பாப விதூனமும் உண்டாகுது அருவின பயனுயார் அரங்கமான அருளாமே என்கிறதாக அந்த அந்த பாசனத்துல அவர் சாதித்து விட்டார். அப்பொழுதாவது 41வது பாசத்துல பானுலாரிலாகா பானவா என்பராகில் தேனுலான் சுலபமானை சென்னியா வென்பராகில் குணமாயினர்கள் செய்யும் குணக்காரர்களேனும் போனகம் செய்த சேடம் தருவரேன் புனிதமன்னே என்கிறதா சொல்றார். தங்களுக்கு ஜன்ம விருத்தாதிகளாலே வருகிற குறை இல்லையே, இல்லாமை அது மட்டுமல்ல, தங்களோடு சம்பந்தித்த சம்சாரிகளும் தங்கள் பிரசாதத்தை ஸ்வீகாரத்தாலே பரிசுத்தராம்படியான சுத்தி உடைத்தானவர்களா இருக்கார். இப்பேற்பட்டதான இந்த துவயனிஷ்டையில் இருக்கிறவாள்லாம் இருக்காளே, அவர்கள் எப்பேற்பட்ட குலத்துல இருந்தா திருக்கட்சி நம்பி என்ன, திருப்பாணாழ்வார் என்ன, இப்பேற்பட்டதான மகா இதை எல்லாத்தையும் கூட நாம் எல்லாம் சாமான்யமா இருக்கக்கூடிய நாம் போல்வார் எல்லாரோடையும் கூட ஒத்திட்டு பார்க்கலாகாது. இவர்கள் எல்லாரும் கூட விசேஷமான அந்த தகுதியை உடைத்தானவர்களுடைய விஷயத்தை தான் நாம் கொள்ள வேண்டியது. சாமான்யமான மக்கள் எல்லாரையும் கூட விசேஷமான வியக்திகளோட எல்லாரையும் சமமாக பார்க்கலாது. அப்பேற்பட்ட ஞானாகிரணிகளானவர்களுடைய விஷயத்தில்தான் இதனை நாம் கொள்ள வேண்டியது. அப்பேற்பட்டதான ஞானம் நன்னாக தலை அவனுக்கு அங்கதான் அந்த பாசனத்தை சொன்னாரே, அப்பேற்பட்டதான தலை சிறந்ததான ஞானம் வந்து இருக்கிறவன் ஏதோ ஒரு பாப ரூபத்தாலையும் அவனுடைய பூர்வ ஜன்ம கர்மாவாலையும் கூட இப்பேற்பட்ட விஹீன குலத்துல பிறந்திருந்தாலும் கூட ஸ்ரீ வைஷ்ணவத்துவத்தை இட்டுத்தான் பார்க்க வேண்டும் அங்கிறதாக சொல்லிட்டு இருக்கார். ஆக தங்களுக்கு ஜென்ம விருத்தாதிகளாலே வருகிற குறை இல்லாமை மட்டுமல்ல, ஜென்மத்தாலே வரும் குறை இல்லை அருவினை பயனுள்ளார். அப்படியல்ல, அவர்களைத்தான் பரம பாவனானவர்கள் அங்கிறதான அப்பேற்பட்டவருடைய சம்பந்தத்தாலே அவர்களான ஊனமாயின்கள் செய்யும் ஊனகாரகர்களேனும் தாங்கள் மட்டுமல்ல, அவர் தங்களுடைய இந்த மாலாக்காரன் தான். மாலாக்கார கிரதி சசுமனோ ஜீவக கம்சபஷ்யா அங்கிறதா சொல்றான். அவன் கம்சனுக்காகத்தான் மாலையை தொகுத்துன்றான். கிருஷ்ணன் வந்து அதை அங்கீகாரம் பண்றானான்னு பார்த்துன்றான். மடிதடவாத சோறுங்கிறதான அந்த கூனியன் தான் மாலாக்காருடைய விற்த்தாந்தத்தை எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்டவன் திஜோத்தமன் கிடையாது, அவன் வேதாத்தியனத்தை பண்ணவன் அல்ல. அவனாவது அந்த பகவானுக்கு புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணினான். இன்னும் விஹீனமான குலத்துல பிறந்தவர்கள் எல்லாரும் கூட இருக்காரு. சபரி என்ன பண்ணா? சபரி ஒன்னமும் கூட ஒரு வேதாத்தியனத்தும் பண்ணவளையே. அவள் எப்பேற்பட்ட குலத்துல பிறந்தவள்? அவள் வேடுவிச்சியான குலத்துல பிறந்தவளாத்தானே இருந்தாள். அந்த ஆச்சாரியருடைய சம்பந்தத்தால்தான் இந்த ஞானத்தை பெற்றிருந்தாள். அப்பேற்பட்டதான உத்தமமான வியக்திகளைத்தான் இவ்விடத்துல நாம் கொள்ள வேண்டியது. பரம பாகவதோத்தமர்கள் என்னும்படியான பாகவதர் அபாகவதர் என்னும்படியானதான 2 வகுப்பை தான் நாம் விட்டு பார்க்கணுமே ஒழிய இந்த கர்மங்களால வரக்கூடியதான இந்த சரீர சம்பந்தத்தால வரக்கூடியதான இந்த வர்ணாசிரமங்களை எல்லாத்தையும் விட்டு வேறுபாடு படலாகாது என்னும்படியானதான் இவ்விடத்துல சாராம்சமாக இருக்கு. வானுலாரறியலாக வானவா வென்பராயில் தேனுலான் துளபமாலை சென்னியா என்பரால் இப்படி பகவன் நாம சங்கீர்த்தனத்திலே இருக்கிறவர்கள் ஊனமாயினர்கள் செய்யும் ஊனக்காரகர்களேனும் தம்மோட சம்பந்தத்தவர்கள் எல்லாரையும் கூட இட்டு அவர்களையும் கூட அவருடைய ஸ்வவர்ணோச்சிதமான அந்த விருத்தி விஹீனமான விருத்தியில இருக்கா. அவர்கள் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்னே என்கிறார் சொல்றார். அவர்கள்
அவளுடைய அந்த சம்பந்தத்தாலே அவளுடைய பிரசாதத்தையும் நாம் ஸ்வீகாரம் பண்றதாலே நமக்கு நம்முடைய புண்ணிய பாபங்கள் எல்லாம் விதூதனமாகுதுன்படியாக அத்தனை தூரம் கொள்ள வேண்டியது. அமிர்தம் விகசோ யஜ்ஞசேஷ போஜன சேஷையோகோ அங்கிறத யஜ்ஞசேஷத்துல யஜ்ஞத்துல என்ன வானிட வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த பவி அங்கிறதால சொல்றாரு. அந்த இந்திராயஸ்வாகா சந்திராயஸ்வாகா சோமாயஸ்வாகாங்கிறதா சொல்லி அந்த ஹவிர்பாகத்தை எல்லாம் சொல்றாளே அந்த ஹவிஸ்ல எல்லாத்துலயும் கூட மிச்சம் பெறுதோல்லையோ அதுக்கு அமிர்தம் பேரு. யஜ்ஞசேஷத்துக்கு அமிர்தம்னு பேரு. அந்த போஜன சேஷத்துக்கு விகசம்னு பேரு. அமரத்துல சொல்றது அமிர்தம் விகசோ யஜ்ஞசேஷ போஜன சேஷையோகோ அங்கிறதான அந்த விகசமானது கேவலமாக அமிர்தமாக கொள்ள வேண்டாம். அந்த வேதாத்தியன சம்பந்தனானவன் இதெல்லாம் கூட ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்தூன்னும்படியான அந்த பகவானுக்கே ஆராதனமாக இருக்குங்கிற ஞானம் இல்லாதே கேவலமாக இந்திராதி தேவதைகளுக்குத்தான் இவையெல்லாம் எவன் சொல்றானோ அவனெல்லாம் பஞ்சாக்னி வித்தியில சொல்லப்பட்டதான அந்த ஸ்வர்க தூமாதி மார்க்கத்தில தான் போயிட்டு திரும்பவும் கூட கீழே புண்ணிய மத்தியலோகம் விசந்தி என்னும்படியான எந்த ஜன்மாவில வந்து பிறக்குகிறானோ அது சொல்ல முடியறதில்லை. ஆனா இந்த ஞானத்தை கொண்டவனாக துவயனிஷ்டனாக இருந்து பகவானையே பண்ணும்படியானவன் எப்படிப்பட்டதான பரமபாவனாகிறான்னு கேட்டா பவித்ராணாம் பவித்ரோ மங்களானாஞ்ச மங்கலம் பாவனம் ஸ்வமேவ ரகுநந்தனாங்கிறதான எல்லாத்தை விட பாவனான அந்த பகவானை தியானம் பண்ணுகிறபடியாலே இப்பேற்பட்டவருடைய போனகம் செய்த சேடம் தருவரையில் புனிதமன்னேங்கிறார். அப்பேற்பட்டவர்களோடு அமிர்தம் யஜ்ஞசேஷம் போல இவருடைய ஆராத்திய ஸ்ரீதிம் பஷாத் அனுயாகம் விதாயச்ச அங்கிறதான பூர்வ தினச்சரியிலே மணவாள மாமனுடைய ஸ்தோத்திரத்தை எறும்பியப்பா பண்ணியிருக்கார். பகவானுடைய ஆராதனம் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அவர் பிக்ஷய ஸ்வீகாரம் பண்ணிட்டு இருந்தார். அனுயாகம் விதாயச்ச யஜ தேவ பூஜாயாம் பகவானுக்கு பண்ணும்படியான பூஜைகள் எல்லாம் திருவாராதனத்துக்கு யாகம்னு பேரு. அனுயாகம்னு கேட்டா இந்த வைஸ்வானராக்னியாக இருந்தாங்க இந்த ஜாடராக்னியில இருக்கக்கூடியதான அந்தர்யாமியான பகவானுக்கு நாம் அந்த வைஸ்வானர வித்தியில சொல்றதே ஸ்ரீபாஷ்யத்துல அப்பேற்பட்டதான பிராணாகுதியை கொண்டு அந்த அந்தர்யாமியான பகவானுக்கு ஆராதனை பண்றதும் கூட அனுயாகம்னு சொல்லப்படுறது. யாரெல்லாரும் கூட இப்பேற்பட்ட பகவதாராதன ரூபமாக பகவானுக்கு கலத்ததுண்டு அங்கிறதான பெரியாழ்வார் சொல்றாரு. அது உடுத்து களைந்த நின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டுங்கிறதார அந்த பகவானுக்கும் ஆச்சாரியருக்கும் சமர்ப்பித்த அந்த பிரசாதத்துல தடிகையிலே மிச்சமானதை நாம் எவர் ஸ்வீகாரம் பண்றாளோ அப்பேற்பட்டவர்கள் அனுயாகம் விதாயச்ச அன்னும்படியான அந்த யஜ்யத்துக்கு உண்டானதான அதே பரிசுத்தி இந்த விகசத்துக்கும் உண்டு. மனசுக்கு அது நன்னா மனசுல ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அமிர்தம் விகசோ யஜ்ஞசேஷ போஜன சேஷையோகோ யஜ்ஞசேஷமானது அமிர்தம் போஜன சேஷமானது விகசம். போஜன சேஷமான விகசமானது அது நமக்கு தியாஜ்யமா இருக்கு. ஆனா அது பகவதர்பிதமாயிட்டு பகவான் அந்த பாகவதர்களுக்கும் சமர்ப்பிதமாயிட்டுன்னா விகசமும் கூட அமிர்தமாயிட்டு அமுது செய்திட்ட அங்கிறதான சொல்லி அது நமக்கு ஸ்வீகாரார்ஹமா இருக்கு அங்கிறதா சொல்லி அப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ் அதைத்தான் திருக்கட்சி நம்பியருடைய பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்ணணுங்கிறதாக எம்பெருமானார் மிகவும் கூட அதனை உத்தேசித்து ஸ்வீகாரம் பண்ணணும். அது அவருக்கு நேரிடாமல் போன விஷயம் அது வேற. அதுபோல போனகம் செய்த சேடம் தருவரையில் புனிதமன்றே என்கிறார். ஆக அப்பேற்பட்டவர்களுடைய அந்த இதைத்தான் இது இந்த இடத்துல இது கலத்ததுண்டுங்கிறதான பாத்திரத்துல மட்டும் கொள்ளணுமா இல்ல போஜன சேஷமாகவே கொள்ளணுமாங்கிறதான அந்த சர்ச்சையெல்லாம் நன்னா பூர்வாச்சாரியால் எல்லாம் பண்ணிருக்கா. ஆச்சாரியருடைய அந்த அவருடைய அந்த பிரசாதத்தை தான் நாம் ஸ்வீகாரம் பண்ணலாம். அதுக்கு தோஷம் இல்லைன்னு சொல்றா. அதையும் சொல்றா.
இப்பேற்பட்டவர்கள் எல்லாரும் கூட ஆச்சாரியர்களாக நாம் ஸ்வீகாரம் பண்ண வேண்டியதாலே எப்படி இருந்தாலும் கூட மத்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாஇடத்தையும் கலத்ததுக்குங்கிறதான அந்த பாத்திர சேஷத்தை மட்டும் ஸ்வீகாரம் பண்ணணும்னு சொல்றவா ஒரு பட்சம் இருக்கு. ஆச்சாரியனுடையத்துல போஜன சேஷத்தையே ஸ்வீகாரம் பண்ணலாங்கிறதான இன்னொரு பட்சம் இருக்கு. அது எப்படியாவது இருந்து போகட்டும். இப்பேற்பட்டவள் நமக்கு ஆச்சாரிய துல்லியராகவும் எண்ணமோனுங்கிறதான அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சொல்லி இருக்கிறபடியாலே தொண்டர்படியாழ்வார் சாதித்த கிரமத்திலே போனகம் செய்த சேடும் தருவரேல் புனிதமன்றே அங்கிறதான அது விகசமா இருக்காது, அது அமிர்தமா இருக்கும். பகவான் அமிர்த செய்த பதார்த்தங்கள் எல்லாத்தையும் கூட அவர்களும் கூட மணவாளமாவும் எப்படி அந்த அனுயாகம் விதாயச்சாந்து பண்றாரோ அப்பேற்பட்டதான பாகவதோத்தமனுடைய பிரசாதத்தை நாம் கொள்ள வேண்டியது என்கிறதாக அடுத்த பாசுரத்திலே 41வது பாசுரத்திலே அவர் சாதித்தார். அடுத்து 42வது பாசுரம். பழுவிலா ஒழுகலாற்று பலசது பேதிமார்கள் இழிகுலத்தவர்களேலும் எம் வழியார்களாகில் கொடுமினீர் கொடுமின் பொன்மின் என்று என்றும் நின்னோடு மொக்க வழிபட வருளினாய் போலும் மதில் திருவரங்கத்தானேங்கிறதான பாசுரம். இதுல மதில் திருவரங்கத்தானேன்னு எல்லாம் பாசுரத்துல இருக்கிறா போல தொண்டரடிப்படியாழ்வார் அச்சாவிக்கிரமான பெரிய பெருமாளாயுத ரங்கநாதனோட அந்த சமாதி தசையில அவரோட பேசிட்டு இருக்கார். அது அவருக்கும் பகவானுக்கும் நடக்கக்கூடியதான சம்போதனை. இந்த இடத்துல இன்னொரு விசேஷமான சம்போதனை இங்க இருக்கு. அது என்னன்னு கேட்டா, ஏற்கனவே இந்த விருத்தங்கள் எல்லாம் இந்த சம்வாதங்கள் எல்லாம் விஷயம் எல்லாம் பிரஸ்துதமாயிற்று. அப்பேற்பட்ட சதுர்வேதிகளை பார்த்து பகவான் ரங்கநாதனானவன் அவளோட ஒரு சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கான். அதை அனுவாத ரூபமாக சொல்லிட்டு இருக்கார் தொண்டரடிப்படியாழ்வார். இதை நாம் மனசுல வச்சுக்கணும். இந்த மீமாம்சா சாஸ்திரத்துல புரோவாதம் அனுவாதம்ங்கிறதா சொல்லுது. இத்தியாகங்கிறதாக வருது. அந்த காட்டகத்துல எல்லாம் வருது. இந்த இப்பொழுது லௌகிக பாஷையில இன்வெர்டட் காமாஸ் சொல்றோமே, அது போல அவன் இப்படி சொன்னான் அங்கிறதாக சொல்றது அனுவாதம்ங்கிறதாக சொல்றது. ஆக இந்த இடத்துல இந்த பாசுரத்துல அரங்கமானருளானே இப்படி நீ சொன்னாய் இல்லையோ, வழிபட அருளினாய் போல் அரங்கமானருடன் முதல் திருவரங்கத்தானே அங்கர்தான் சப்த பிராகார மத்தியத்தில் இருக்கக்கூடியதான ரங்கநாதனே ஸ்ரீ அழகிமணவாள பெருமாளே, தேவரீர் இப்படி சாதித்ததல்லவோ அங்கிறதாக கேட்கிறார். என்னன்னு கேட்டா, அந்த சதுர்வேதிகள் எல்லாரையும் பார்த்து பகவான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கார். அவர்களுக்கு நன்னா சொல்லி உபதேசம் பண்றார். ரங்கநாதன் அழியமணவாளன் பண்ணிட்டு இருக்கார். என்னன்னு கேட்டா, நீங்கள் எல்லாரும் கூட இப்பேற்பட்ட பாகவதோத்தமர்கள் இழிகுலத்தவர்கள் இருப்பாளா இருந்தாலும் கூட நம்மை எப்படி ஆராதனம் பண்றேனோ அப்படியே நமக்கு சமமாக நீங்கள் இவர்களை ஆராதனம் பண்ண வேண்டியது என்கிறதான கட்டளை இட்டு இருக்கான். மனசுக்கு வந்ததா அதை சொல்லிட்டு இருக்காருங்க. பொழுதிலா ஒழுகலாற்று பலசது பெதிமார்கள் அங்கிறதானுக்கு அதை பெதிமார்கள் அங்கிறதா கொள்ளணும். வையத்து வாழ்வீர்கள் என்கிறதா சம்போதனை இருக்கு. அது போல இந்த சம்போதனை யார் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்ட தொண்டரடி பொழியாழ்வார் பண்ணிட்டு இல்ல. தொண்டரடி பொழியாழ்வார் முதல் திருவரங்கத்தானேங்கிறதா ரங்கநாதனோட பேசிட்டு இருக்கார். ரங்கநாதனை பார்த்து இப்படி நீ வழிபட அருளினாய் போலல்லவா, இப்படி தேவரீர் சாதித்ததல்லவா அங்கிறதா தொண்டரடி பொழியாழ்வார் பகவானை கேட்கிறார். பகவான் யாரோட சம்பாஷணம் பண்றான்னு கேட்டா, இந்த வேதாத்தியனம் பண்ணிட்டு பகவான் தான் வேதைஷ்ட சர்வை அகமே வேத்தியாகும்படியான ஞானம் இல்லாதார் இருக்காளே அவர்களை குறித்து பகவான் சொல்லிட்டு இருக்கா இந்த வார்த்தையை. பொழுதிலா ஒழுகலாற்று பல சதுர்வேதிமார்கள். பல சதுர்வேதிமார்கள் சதுர்வேதிங்கிறதுக்கு தற்சம தற்பவத்துல தமிழ் மொழியில அது தத்பவமா இருக்கு, தத் சமமா இருக்கு. அந்த சதுர்வேதிங்கிறது தமிழ்ல சதுர்வேதிமார்கள் சதுர்வேதிகள் பகவான் சொல்றான். என்னடான்னு கேட்டா, பழுதிலா ஒழுகலாற்று பிரம்மா தொடங்கி சதுர்முக பிரம்மாலேருந்து தொடங்கி சப்தர்ஷிகள் எல்லாரும் அவருடைய சந்ததியில ஒரு விச்சேதமும் இல்லாதபடிக்கு இதனை பார்க்கணும்னா எங்க பார்க்கணும்னா ஸ்ரீராமாயணத்தை பாலகாண்டத்துல சீதா விவாக கட்டத்துல அந்த சதானந்தரும் வசிஷ்டரும் சொல்லிட்டு இருக்கா. நாமெல்லாம் என்ன சொல்றோம், பிரமணத்தை சொல்லும் போது
இப்பேற்பட்டவருடைய விஸ்வாமித்ர கௌசிக அகபர்ஷணத்ரயாசிரிய பிரபராந்த அழிசிங்கராச்சாரிய நப்திரீம் பௌத்ரீம் புத்ரீம் நப்திரே புத்ரா பௌத்ராய புத்ரே புத்ராய வராய மூணு தலையத்தான் சொல்லிட்டு இருக்கோம் நாம எல்லாம் பிரகத்துல. அங்க என்ன சொல்றாருன்னு கேட்டா அவ்வியக்தமாக பரபிரம்மத்தில இருந்து எப்படி உற்பத்தி உண்டாயிற்றுங்கிறதாக அந்த தசரத பர்யந்தமாக வரும்படியாக அத்தனை பேரையும் நல்லா சொல்லி வச்சிருக்க ஒரு சர்க்கம் முழுக்க. இதை கேட்டு சதா இப்படி வசிஷ்டர் சொல்ல சதானந்தர் பாரு எங்களுக்கும் கூட ஒன்றும் குறையில்லை, எங்களுடைய ஜனக சக்கரவர்த்தியும் கூட இப்படிப்பட்டதான அந்த பரபிரம்மத்திலிருந்து சாட்சாத்தாக வந்ததான கஷத்திரிய குலத்துல பிறந்தவா அங்கிறதான அங்க சொல்லி காட்டணும். அதே போல நீங்கள்லாம் உத்தம குலத்துல பிறந்தவர் சொல்லிட்டு இருக்கேன். பொழுதிலா ஒழுகலாற்று பலசது பேதிமார்கள் பிரம்மா சதுர்முக பிரம்மா தொடங்கி ஏதக்ஷண பரியந்தமும் கூட நீங்கள் எல்லாரும் கூட ஒரு விதமான நியூனதையும் இல்லாதபடிக்கு இழிபாடு இல்லாதபடிக்கு குறையற இருக்கக்கூடிய சுத்த பிராமண வம்சத்துல பிறந்தவர் அங்கரே. அவன் நீங்கள் எல்லாரும் கூட என்ன உங்களுக்கு அங்கான்யா தேவதாக ஆத்மா அங்கிறதான அந்த ஞானமே உங்களுக்கு கிடையாது. புருஷ சூக்தத்தை எல்லாம் அத்தியனம் பண்ணாலும் கூட அந்த புருஷ சூக்தத்திலே சொல்லப்பட்டதான புருஷ சப்த பாட்சனானவன் நாராயணனே என்னும்படியான ஞானம் உங்களுக்கு கிடையாது போது ஓதிய வேதத்தின் உள்பொருளாய் அதன் உச்சிமிக்க சோதியை நாதன் என அறியாது உடல் இன்னவர்களே அவர்களை காத்து சொல்லிட்டு இருக்கார். இதை நல்லா சொல்லிட்டு இருக்கார். அந்த தத்துவசாரத்துல ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு. அதுல அம்மாள் சாதித்ததான ஸ்லோகம். அதுல சொல்றார், கஸ்துவம் தத்துவவிதஸ்மி வஸ்து பரமம் கிம் தர்ஹி விஷ்ணு கதம் தத்வேதம் பர தைத்தரீயக முகத்ரயந்த சந்தர்சனாத் அந்யாஸ்தர்யி கிர கதம் குணவசாத் தத்ராஹ ருத்ர கதம் தத்ருஷ்டியா அங்கிறதாக அந்யா கதம் நீயதா அங்கிறதாக அந்த அழகான அது உக்தி பிரத்யுக்தமான ஸ்லோகத்துல இருக்கு. ஒரு நல்ல பிராமணோத்தமன் நல்ல வேதாத்தியனம் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்டவர்களுக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வந்து கேட்கிறார். அவர் நல்ல சாஸ்திரஜர், நல்ல வேதத்தை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். ஆனா அவர் பரமைகாந்தியான ஸ்ரீ வைஷ்ணவர் அல்ல. அவர் கஸ்துவம்னு கேட்கிறார். இவர் கேட்கிறவர் ஸ்ரீ வைஷ்ணவர். அவர் அந்த அந்த வைதிகோத்தமரை கேட்கின்றிருக்கார். தேவரீர் ஆறுன்னு கேட்கிறார். தத்துவவிதஸ்மி, நான் வேதாந்தங்கள் எல்லாம் நன்னா பாஷ்யவன் தெரிஞ்சவன் கேட்கிறான். அப்போ தர்ஹி பரமம் தத்துவம் பரதத்துவம் எதுன்னு கேட்கிறார். அதுக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவரான சொல்றார், விஷ்ணு விஷ்ணுத்தான் பரதத்துவம் சொல்றார். அது எப்படின்னு கேட்கிறார். அந்த அந்த வைஷ்ணவரா அந்த சாமான்யமாக சாஸ்திரியானவர் வைஷ்ணவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவரை கேட்கிறார். விஷ்ணு எப்படி சொல்ற, தத்வேதம் பர தைத்தரீயக முகத்ரயந்த சந்தர்சனாது அங்கிறதா சொல்றார். இதை ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல பராசரர் ரொம்ப நன்னா சொல்லி காட்டியிருக்கார் இந்த விஷயத்தை. அஸ்யேஷானா ஜகதைதிதே அதீமஹே யாம் சமுத்திம் ஸ்ரீ ஸ்ரீ சூக்தம் பகுமுகேதே தாஞ்ச சாகாம் சாகம் ஈஷ்டே கஷ்டித் ஜகத இதி பௌருஷே சூக்த உக்தः தஞ்ச त्वत्कंपति जगा உத்தரச்சாமுவாகா அங்கர்தான் சொல்றார். பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க நாச்சியாரை பார்த்து பராசரபட்டர் சொல்லும்படியான ஸ்லோகம் விஞ்ஞாபனம் இது. அசேஷானா ஜகதைதிதே அதீமஹே யாம் சமுத்திம். ஸ்ரீரங்க நாச்சியாரே ஸ்ரீ சூக்தத்துல உண்மை பத்தி எத்தனை பெரும்புகழோட பாடி நாம் உண்மை அறிந்திருப்போமோ அப்பேற்பட்ட தேவர்களுடைய மணாளனுங்கிறதாகத்தானே அங்கதான ரங்கநாதனுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மமாக சொல்லித்து கிரீச்சதே லக்ஷ்மிஷ்ட பத்யம் அங்கதா சொல்லி அந்த புருஷ சப்தத்தில புருஷ சூக்தத்தில சொன்னதான புருஷயே வேதகம் சர்வம் அங்கதான சொல்லி புருஷன் 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 ஜகத்காரண வஸ்துவாய மகாபுருஷன் சிதந்தே புண்டரீகாட்ச மகாபுருஷ பூர்வஜ ಅನ್ನುம்படியான மகாபுருஷன் மகாபுருஷன்கிறத புருஷ சப்தத்தால சொல்லித்து ஈஷ்டே கஷ்டித் ஜகத இத்திய பௌருஷே சூக்த உக்தா. 4 வேதங்களிலும் கூட சமானமான படித்தமான ஒரு சூக்தம் எதுன்னு கேட்டா புருஷ சூக்தம் தான். அது ரிக்வேத எதிர்வேத சாமவேத அதர்வண வேதமாக 4 சாக்கைகளிலும் கூட இந்த ஒரு சூக்தம் தான் எல்லா வேதத்திலையும் ஓதப்பட்டு காரண ஸ்ருதியை சொல்லும்படியா ஜகத்காரண வஸ்து எதுன்னு சொல்றது புருஷன் புருஷன் தான் சொல்லிட்டு அந்த புருஷன் ஆறுங்கிறதான பெரும் கேள்வியா இருக்கு. இத மனசுல வச்சுக்கோ. இதை நல்லா எல்லாரும்
தெரிஞ்சுக்கணும். ஆக ஈஷ்டே கஷ்டித் ஜகத இது யஹா பௌருஷே சூக்த உக்தஹா, அந்த புருஷ சூக்தத்திலே புருஷன் புருஷன் சொன்னதான அந்த புருஷனாருங்கிறதான பெருங்கேள்வி இருக்கே, அது உத்தர நாராயண வாக்கத்துல கிரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியௌ அங்கிறதாக சொல்லிட்டு அந்த பெரிய பிராட்டியாருக்கும் திருமடந்த மண்மடந்த இருபாலும் திகழும்படியான அந்த பெரிய பிராட்டியாருக்கும் மண்மடந்தைக்கும் வல்லவனான அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் புருஷன்ங்கிறதை அடுத்த உருவாக்கத்துல சொல்லி லட்சுமி சரணலாட்சாந்த சாட்சி ஸ்ரீவத்ச வட்சசே அங்கதான பெரிய பிராட்டியாருடைய திருவடித்தாமரையில் இருக்கிற அந்த அங்குலிகள்ல இருக்கிறதான இடு சிவப்பினுடைய பிந்துக்கள் எவருடைய திருமார்பிலை ஒட்டின்றிருக்கோ அதுதான் பரதத்துவங்கிறதான சொல்லித்தே. ஆக அந்த ஞானம் இருக்க வேண்டியது தத்வேதம் பர தைத்திரியக முகத்ரயந்த சந்தர்சனாது, அந்த தைத்திரியத்துல பீஷ்டதே லட்சுமிஷ்ட பத்னியோங்கிறதான உத்தர நாராயண வாக்கத்துல சொன்னதான அந்த இதைட்டு விஷ்ணுன்னு தான் நாம் சொல்ல வேண்டியதுங்கிறதா சொல்லி அந்த சம்பாதத்திலே தத்துவசாரத்திலே சொல்லி காட்டியுள்ளார். ஆத்மைக்கியம் தெய்வதைக்கியம் திரிகசபதிகதா துல்யதா அந்யத்ரங்கிறதான சொல்லி இந்த முதலாவார் மூவரே அம்மூவருள்ளும் முதலாவான் மூரி நீர் வண்ணன்ங்கிறதாக முதலாழ்வார் சாதித்தாரே, அதே போல திரிமூர்த்திகள் எல்லாரும் ஒரே சமமாக இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலத்துல இருக்கிறவான்னு சொல்லும்படியான ஒரு வாதம் உண்டு. திரிமூர்த்திகள்ல வைத்து சதாசிவன் தான் உத்கிருஷ்டனானவன் வியோமாதீதவாதமானத்தை சொல்றவாள் உண்டு. இதெல்லாம் கூட அதிகுண பணித்தீகி நாத்ரியந்தே, இதெல்லாம் ஒவ்வாததான விஷயமா இருக்கு அங்கதான சொல்லி அந்த பராத்பரதான பகவான் நாராயணன் தான் அது தைத்திரியக முகத்ரயந்த சங்கர்ஷனாது அங்கதான் அஸ்யேஷானா ஜகதைதிகே அதீமஹே யாம் சமிருத்திம் ஸ்ரீ ஸ்ரீ சூக்தம் பௌர்யதே தாஞ்ச சாகானுசாகம் ஈஷ்டே கஷ்டித் ஜகத இதி பௌருஷே சூக்த உக்தா, புருஷ சூக்தத்திலே சொல்லப்பட்டவன் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனேங்கிறதான ஞானம் நன்னா இருக்கணும். அப்பேற்பட்டவன் இருக்கிறவன் தான் உத்தம சிரேஷ்டனே ஒழிய அந்த ஞானம் இல்லாதவன் எத்தனை வேதாத்தியனம் பண்ணாலும் கூட சவை பிராமண கர்தபகா அங்கிறதான் சொல்லி பழுதிலா ஒழுகலாற்று பலசது பெரிமாறுகாள். இப்பேற்பட்டதான சதுர்வேதத்தை எல்லாம் பாரங்கதராக இருக்கிறீர்களே, ஈகுலத்தவர்களேனும் எம் வடியர்களாகில் அப்பேற்பட்டவர் ஸ்ரீ வைஷ்ணவர்களா இருந்ததுன்னா தொழுமினீர் கொடுமின் பொன்மின் அவர்களிடத்துல நீங்கள் எல்லாரும் நம்மை எப்படி நீங்கள் எல்லாரும் பாவிக்கிறீர்களோ, பகவானை எப்படி பாவிக்கிறீர்களோ அப்படியே ஸ்ரீ வைஷ்ணவத்துவத்தை உண்டானவர்கள் எவராயிருந்தாலும் கூட அத்தனை பேரையும் நீங்கள் பாவிக்க வேண்டியதுதான் அங்கிறதாக என்றும் நின்னோடும் ஒக்க பகவானோட சமமாக நீங்கள் அப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரையும் ஆராதிக்க வேண்டியது. வழிபட அருளினாய் போல் மதுரை திருவரங்கத்தானே பகவான் எப்படி ஆராதிக்கிறோமோ அப்படியே ஸ்ரீ வைஷ்ணவோத்தமர்கள் எல்லாரையும் கூட அவருடைய வர்ணாசிரமங்களை வேறுபாடு பார்க்காதபடிக்கு பண்ணணுங்கிறதா பகவான் சொன்னான் அல்லவா, நீர் சொன்னீர் அல்லவாங்கிறா சொல்ற. அதனை நன்னாக அந்த 36,000 படியில் எடுத்துக்காட்டுறார். பிறந்தார் உயர்ந்தேங்கிறதான இத்திருவாய்மொழி வல்லார் அவாவர சூழல் அயனை அரணத்தை அபாவத்து வீடு பெற்ற குருவூர் சடகோபன் சொன்னா அவாவிருந்தாதேழு 1000 முடிந்த அவாவிருந்தார் இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே படியானத்துல பிறந்தார் உயர்ந்தே அங்கிறதுல நன்ன உயர்ந்தே பிறந்தார் அங்கிறதான இவர்கள் சம்சாரத்துல பிறந்து வைத்தே அயர் வரும் ஆரர்களோடு ஒப்பர் என்கிறார். ஆரெல்லாம் இந்த திருவாய்மொழி எல்லாத்தையும் நன்னா அத்தியனம் பண்ணிட்டு அந்த பகவான் தான் பரம பிராபியம், அவன் அடைவதற்கு அவன் தான் பரம பிராபகனானவன் ஸ்ரீமன் நாராயணன் தான் பிராபியமும் அவனே பிராபகமும் அவனே உபாயமும் அவனே உபேயமும் அவனேங்கிறதான மேம்பொருள் போக விட்டுங்கிறதுல துவயனிஷ்டராக சொன்னாரு. அந்த துவயத்துல இறங்கி இருக்கக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் கூட அவர்கள் நம்மாழ்வார் போலத்தான். ஆக அந்த அவர்களுக்கு அந்த நம்மாழ்வாருடைய திருவடி சம்பந்தம் பெற்ற அனைவர்களுக்கும் கூட ஸ்ரீமாதவாங்க ஜலஜத்வய நித்திய சேவா பிரேமாபிலாசிய பராங்குஷ
பாதபக்தம் காமாதி தோஷம் ஆத்மபதாசிரிதானாம் ராமானுஜம் நம்முடைய அரிஷட் வர்க்கத்தை எல்லாத்தையும் தொலைப்பிக்கும்படியான எம்பெருமானாருக்கு நம்மாழ்வாரிடத்துல நல்லதான திடாத்தியவசாயமானதான புத்தி உண்டு. அப்பேற்பட்ட எம்பெருமானாருடைய பீட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமதித்யா ஸ்ரீ சுவாமி அவர்களிடத்திலையும் அவரவர்களுடைய ஆச்சாரியர்களிடத்திலையும் கூட இந்த திருமந்திரம் பயம் முதலானதான ரகசியத்திரயத்தை பஞ்சசம்ஸ்காரமாக பெற்றவர் அத்தனை பேருக்கும் கூட இது கையிலங்கு நெல்லிக்கனியாக இருக்குங்கிறதால நாம் எல்லாரும் கூட நன்னா தைரியமாக சொல்லிக் கொள்ள வேண்டியது. அதை சொல்லிட்டு இருக்கார். அப்பேற்பட்டவர்கள் எப்படி இருக்காருன்னு கேட்டா, பிறந்தே உயர்ந்தார். இவர்கள் சம்சாரத்திலே பிறந்து வைத்தே அயர்வரும் அமரர்களோடு ஒப்பார். இவா பூமண்டலத்தில் இருந்தாலும் கூட இவர்கள் எல்லாம் அனந்தகர்கள் விஸ்வசேனாதிகளோடு சமமா பார்க்கணும்னு சொன்னாரே நம்மள ஈட்டுல. அதை இவ்விடத்துல நாம் கொள்ள வேண்டும். உயர்ந்தே பிறந்தார், பிறந்தே உயர்ந்தாருங்கிறதுல இவர் பிறந்தவர்கள் உயர்ந்ததாக இருக்கார் ஒரு அர்த்தத்தை சொல்லி நித்திய சூரியர்களுக்கு சமமா இருக்குன்னு சொன்னார். அது மட்டும் போராது, உயர்ந்தே பிறந்தார் அங்கதான் சர்வேஸ்வரனுடைய திருவவதாரத்தோபாதி அங்கதான் அஜாயமானோ பௌதா விஜாயமே ஸ்வேச்சா கிரகீத அபிமதோரு தேகாங்கிறதான பகவான் அகர்மவசியனாக நாம் எல்லாரும் கர்மத்தால்தான் பிறக்குகிறோம். அவனுக்கு கர்ம சம்பந்தமே இல்லாத ஸ்வேச்சா கிரகீதமான அபிமதமான அவனுக்கு என்னென்ன யோகியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா அங்கதா சொல்றாரு ஆழ்வார் சொன்னாரு. அவன் எந்த யோகியில பிறந்தாலும் கூட அவனுடைய அந்த பரத்துவம் கிஞ்சித்தும் கூட குறையாம இருக்க. அதே போல இந்த துவயனிஷ்டையான மேம்பொருள் போக விட்டுன்னு அந்த பாசத்தை 38வது பாசத்தை சொன்ன அப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ சிகாமணிகள் எல்லாரும் கூட உயர்ந்தே பிறந்தார். சர்வேஸ்வரனுடைய அவதாரத்தோபாதி இவருடைய பிறப்புங்கிறதா சொன்னாரு. அதனை ரங்கநாத பெருமாள் அழியமனுவாள் பெருமாள் இவர்கள் எல்லாரும் பார்த்து சொல்லிட்டு இருக்கார். பொழுதிலா ஒழுகலாற்று பலசது பெதிமார்கள் அங்கிறதான அந்த சதுர்முக பிரம்மா தொடங்கி இத்தது உங்களுடைய பரியந்தமாக வந்து பிசுபிதாமக பிரபிதாமக பரியந்தமாக திரிபூஷமாக இருக்கக்கூடியதான அந்த சந்ததியில ஒரு கலப்படமும் இல்லாதபடிக்கு சுத்தமா இருக்கக்கூடியதான அந்த வேதாத்தியன சம்பந்தர்களானவர்களே, நீங்கள் இந்த பகவத் பாராயணராக இல்லாத போதவர்களாக இருந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆரெல்லாரும் கூட பகவத் பாராயணர்களாக இருக்கார்களோ அப்பேற்பட்டவர்கள் பகவானுக்கு சமமாக நீங்கள் பாவிக்க வேண்டியது. இந்த இந்த பாஷத்தை இந்த சூத்திரத்தினுடைய வியாக்கியானத்துல இதுக்கு வேண்டியதான சகல இதிகாச புராண ஸ்லோகங்களை எல்லாத்தையும் எடுத்து மணவாளமாமினர் மழையா பொழிஞ்சிருக்கார். அவ்விடத்துல பார்த்து கொள்ள வேண்டியது. அங்கே பகவான் சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் அவர் எடுத்து காட்டியிருக்கார். இப்படி மதுள் திருவரங்கத்தானே வழிபட அருளினாய் போலும் ஆரை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். பலசதும் பெரிமாறுகாள் சதுர்வேதிகாள் அங்கிறதான மையத்து வாழ்வீர்கள் அங்கிறா போல பகவான் சம்போதனம் பண்ணி நீர் தேவரீர் அருளி செய்தது அல்லவா அங்கிறதாக கேட்கிறார். அமரோர் அப்புறம் அமரோர் அங்கமாறும் வேதமோர்னா ஜன்ம விருத்தாதிகளுக்கு மேல் ஞானாதிகரமானவர்கள் ஜன்மவிருத்தாதி வைலட்சண்யம் இன்னைக்கு இந்த ஞான உடையானவர்களை கர்மச்சண்டாளராவர் என்னார். இப்பேற்பட்டதான ஞானம் இல்லாதபடிக்கு விட்டுட்டு மற்றெல்லா தேவதோபாசனம் பண்ணிட்டே இருக்காது சொன்னார். 33 அமரருக்கு முன் சென்று கப்பன் தவிர்க்கும் கலியே துயிலழா என்னாரு. அந்த ஞானம் இல்லாதபடிக்கு இந்திரன் சந்திரன் தங்கிறதான மத்தெல்லா நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் சொன்னாலே காட்டினான் திருவரங்கம் உள்பவர் குய்யும் பண்ணும்னாரு. அந்த நாட்டினான் எங்கும் எங்கும் நான் தெய்வம் நாட்டினானே அதெல்லாத்தையும் கூட உபாசனம் பண்ணிட்டு போறவாளை பார்த்து அமரோர் அங்கமாறும் வேதமோர் நான்கு மோதி தமர்களின் தலைவராய சாதி அந்தணர்களேலும் நுமர்களை பழிப்பராகில். அப்பேற்பட்ட அந்த அந்த ஞானம் இல்லாத பாகவத அபசாரம் யாராவது ஒருத்தன் பண்ணிவிட்டான்னா போறோம். அப்பேற்பட்டவர்கள் நுமர்களை பழிப்பராகில் அவன் அந்த பாகவதோத்தமனானவனை பார்த்து இவன் வேதாத்தியன சம்பந்தனானவன் சத்குல பிரசூதனானவன் அந்த பாகவதன் இடத்துல அபசாரப்பட்டுட்டார்னா அவர்கள்தான் புலையறையிலும் அரங்கமானவர்களானே என்கிறார். அப்ப ஜென்மவிருத்தாதி விலட்சண்யம் இன்னிக்கே ஞானமுடையரானவர்களை கர்மச்சண்டாளர் அவன் ஜென்மச்சண்டாளனா இருக்கான், நீ கர்மச்சண்டாளனா போற
ஜென்மச்சண்டாளனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் மோட்சம் உண்டு, கர்மச்சண்டாளனுக்கு மோட்சமே கிடையாதுங்கிறதா சொன்னாரு. இப்பேற்பட்ட பகவதபசாரம் பாகவதாபசாரத்தை யார் பண்றாளோ அப்பேற்பட்டவர்களுக்கு பகவான் லட்சமாமி வசுந்தரே, ஒரு நாளும் அவன் பொறுத்திருக்க மாட்டான். ஆனபடியாரே எல்லாரும் சர்வபூத சுருதம் தயாவிதும் தேவராஜ மதிராஜமாஸ்ரயங்கிறாரு. சர்வபூத சௌஹார்தத்தோடு இருக்க வேண்டியது. ஆவன் மாத்திரத்தால அவளுடைய அவளுக்கு ஒதுக்கப்பட்டதான இந்த தேக விசிஷ்டமா இருக்கக்கூடிய ஆத்மா ஜீவாத்மாவுக்கு அவளுடைய வர்ணாசிரம தர்மத்தில் என்னென்ன தர்மத்தில் இருக்கணுமோ அந்த தர்மானுஷ்டானத்தை எல்லாம் குறையில்லாத படிக்கு பண்ணிட்டே இருக்கணும். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா ஸ்ரீ வைஷ்ணவரான எம்பெருமானாருடைய தர்சனத்துல இப்படிப்பட்டதான வர்ணாசிரம சாங்கரியங்கள் எல்லாம் உண்டு. வர்ணாசிரம சாங்கரியங்கள் எல்லாம் பாஞ்சராத்திர ஆகம பிரகாரத்தில் இருக்கக்கூடியதான இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கிடையவே கிடையாது. ஆனா ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் அனைவருக்கும் உண்டு, திரியக்குகளுக்கும் உண்டு, ஸ்தாவரங்களுக்கும் உண்டு. யார் வேணும்னாலும் கூட பகவத் பக்தியை பண்ணலாம். பகவத் பக்தனாவதற்கு இந்த ஜாதி, இந்த வர்ணம், இந்த குலம், இந்த கோத்திரங்கிறது கிடையவே கிடையாது. அத்தனை பேரும் கூட பகவத் பக்தராகலாம். அப்பேற்பட்ட பகவத் பக்தர் பகவத் பக்தி இல்லாதவர்களுங்கிறதான ரெண்டு வகுப்பே ஒழிய அது ஆத்மாவுக்கு உண்டான சம்பந்தத்தை இட்டு சொல்ல வேண்டியது, பகவானுடைய சம்பந்தத்தை இட்டு சொல்ல வேண்டியது, இந்த கர்மவசத்தால வந்திருக்கக்கூடியதான அஸ்மதாதிகளுடைய இந்த சரீரத்தை இட்டு சொல்லக்கூடியதில்லை என்பதுதான் இங்கே சொல்லப்படும்படியான சாரார்த்தம். ஆக அதை சொல்லிட்டு இருக்கார். இப்படிப்பட்டதான அடுத்து என்ன சொல்றார்? 44வது பாசத்துல பெண்ணுலான் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்ளி நிற்ப விண்ணுளார் வியப்ப ஆனைக்கண் உலையின்ன கண்ணராய் உன்னை என்னோ கலைகனா கருதுமாறே என்கிறதான பாசனம் இருக்கு. இந்த பாசனத்துல பாட சோதனை பிரதிவாதி பயங்கரம். காஞ்சி பெருமாள் கோவில் பெரிய சுவாமியானவர் நன்னா அவருடைய தாற்பரிய தீபிகையில பண்ணி காட்டியுள்ளார். கண்ணராங்கிற பாட்டம் உண்டா, கண்ணுராங்கிற பாட்டம் உண்டா, எதுதான் உத்தம பாட்டம் இருக்கு? கண்ணராய்ங்கிறதான அந்த சம்போதனையில்தான் சொல்ல வேணுங்கிறதான 3 விதமான விகல்பங்களை எடுத்து அவர் அங்கே காட்டியிருக்காருங்கிறத அவர் காட்டினபடியாலே பரமாச்சாரியரான அந்த பெரிய மேதாவியான இந்த நாம் எல்லாரும் சேவித்திருக்கும்படியான இந்த கலியுகத்துல பிறந்தார் உயர்ந்தேனும்படியான அவருடைய அந்த ஐதிஹ்யத்தையும் நாம் இவ்விடத்துல நாம் அனுசந்தானம் பண்ண வேண்டியதுதான். பெண்ணுலான் சரீனானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவன் செய்தார் வெள்ளி நிற்ப அங்கிறதான சொல்லி அங்கே இந்த திரிய இத்தனை தூரம் சொன்னாலே இந்த நிகீன குலத்தவர் கொடுங்கோ திரியக்காக இருக்கக்கூடியதான பரம தமோகுணோபிபூதனான அந்த கஜேந்திராழ்வானுக்கு இருக்கக்கூடியதான பெருமை சாட்சாத்தான திரிமூர்த்திகளில் இருக்கக்கூடியதான பிரம்ம ருத்ரேந்திராதிகளுக்கும் கிடையாது. அவர்கள் எல்லாரும் கூட இந்த கஜேந்திராழ்வானை பார்த்து வெள்ளி நிற்பார், நாணி கவிழ் தலையிட்டு நின்றார் அங்கிறதாக சொல்லிட்டு இருக்கார். ஆக கஜேந்திராழ்வான் ஒரு ஜன்மல இந்திரத்யும்னன்படியான மகாட்சத்திரியோத்தமனான மகாராஜாவா இருக்கான். அவன் அகஸ்திய மகாராஜா மகர்ஷி இடத்துல அபச்சாரப்பட்டுட்டான். அபச்சாரப்பட்டபடியாலே அந்த கஜேந்திரா அந்த இந்திரத்யும்ன ராஜாவை பார்த்து அகஸ்திய சாபத்தாலே அவன் திரியக்காக யானையாக ஜென்மாவனுக்கு பிறந்துட்டான். அப்படிப்பட்டவனுக்கு பூர்வ ஜன்ம சம்ஸ்காரம் இருந்தது. அவன் போய் முதல அந்த விற்த்தாந்தம் எல்லாம் அந்த கஜேந்திர மோட்சாவதாரத்துல பாகவதத்துல நன்னாவே சொல்லியிருக்கு. அந்த மடுவில போயிருந்து யானை கவ்வினது எல்லாத்தையும் நாம் அவ்விடத்துல பார்த்து கொள்ள வேண்டியது. சிறிய திருமடல் பெரிய திருமடல் எல்லாம் ரொம்ப நன்னா அது எல்லாத்தையும் அனுசந்தானம் பண்ணினதை கேட்டிருக்கோம். எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களும் கூட இதனை நன்னா அனுசந்தானம் பண்ணி நம்ம எல்லாருக்கும் கூட 4000 திவ்ய பிரபந்தத்துல சொல்லியிருக்கா. தொட்டப்படையெட்டும் தோலாத விஞ்ஞான் அட்டபுயகரத்தான் என்ன குத்தத்து கோள் முதலை துஞ்ச குனித்தெறிந்த சக்கரத்தான் தாழ் முதலே நங்கற்கு சார்புங்கிறதா சொல்லி அந்த அஷ்டபுயகரத்தான் அந்த திவ்யாயுதங்களை 7 ஆயுதங்களையும் அபயத்தையும் கொண்டு அந்த ஹரின்னும்படியான அவதாரத்தை பண்ணி அந்த முதல அந்த கிராகத்தை நிரசனம் பண்ணி அங்கே சொன்னானே அதுதான் பராத்பர வஸ்து என்னும்படியானத்தை எல்லா திவ்ய தேசங்களிலும் கூட பிரம்மோத்சவ சமயத்துல இந்த கஜேந்திராழ்வானுடைய
அந்த திருவவதாரத்துல நடந்ததான கஜேந்திர லட்சணத்தை எல்லாத்தையும் கூட இப்பொழுது பகவான் திருவிளையாட்டுல வந்து எல்லாரும் அனுபவிக்கிறார். தத்தாதிருக்ஷ கஜேந்திர லட்சண மரதாரோஹக்ஷண ஸ்வர்துனி தீர்த்தாத்யக்ஷண பூர்வ பர்வமீதே யஸ்மின் யதீந்திராஜ்ஞயா ஆமாதங்க வசிஷ்டமேதி ஜனதா முக்தேக ரஸ்யாஸ்ரீயம் சோயம் பிரத்யகமஸ்து வஜ்ரமுகுடி திவ்யோத்சவோ வாத்சரகாங்கிறதான வயிறுமுடி திருநன்னாள் கண்டது தான் இப்போதுதான் சுவாமியும் அங்கே எழுந்தருளி இருந்து அந்த செல்லப்பிள்ளைக்கு மகளாசாசனம் பண்ணினார் வைரமுடியனுக்கு. அந்த கோஷ்டியில ஜிஎஸ் சுவாமியோடும் வடிவங்களும் கூட கலந்திருந்தோம். அந்த அந்த அனுபவத்துல சொல்லிட்டு இருக்கார். தாதுக்ஷ கஜேந்திர ரக்ஷண ரதாரோஹக்ஷண ஸ்வர்துனி அந்த திருத்தேருக்கும் ஆன பிற்பாடு அதுக்கு முன்னமாக அந்த கஜேந்திர ரட்சணம் படியானதான அந்த திருவிளையாடல்ங்கிறதான ஒரு மகோத்சவம் நடக்கிறதே அதை பார்த்து சொல்றார். அந்த இடத்துல இந்த கஜேந்திர ரட்சணத்துல என்னன்னு கேட்டா அந்த இந்திரத்யும்ன மகாராஜாவானுக்கு பூர்வ ஜன்ம சம்ஸ்காரத்தால வந்துட்டு கஷ்டத்தியேயான்படியான உபனிஷத்துல சொல்லிட்டு அந்த உபனிஷத்துல சொன்னதான காரணம் துத்தியா காரண பொருளைத்தான் தியானம் பண்ண வேண்டியது. இந்த பிரம்மாண்டத்துல இந்த ஜனன மரண சக்கரத்துல அகப்பட்டு நாம் எல்லாரும் இப்படி கிளேசப்பட்டு இருப்போமே, இந்த முதலையுடைய வாயில விழுந்திருக்கிறது அவனுக்கு அவ்வளவா ஒன்றும் சிரமமா தெரியல. இத்தனைக்கும் மூல காரணமாகிறதான இந்த சரீர சம்பந்தமாகிறதான அந்த பொல்லா ஒழுக்கும் ஒழுக்குடம்பும் போக வேண்டியதுங்கிறதான ஞானத்தை கொண்டு நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாங்கிறதா சொல்லி அவன் மூலத்தை தான் அங்கே அழைத்தான். அதுக்கு ஆகிரஸ்தே கஜேந்திரே ரூதி சரவசம் தாட்சம் ஆருக்கியதாவம் யாவும் மால்தபூஷா வசன பரிகரோ மேக கம்பீர கோஷா அபிப்ராணோ ரதாங்கம் ஷரம் அசிம் அபயம் சங்கசாபோ சகேதோ ஹஸ்தை கௌமோதகீமோ யவத்து ஹரிரசா ஒம்மசா சம்மதேர்னா அங்கிறதான அந்த பூர்வாச்சாரிய ஸ்லோகம் இருக்கு. அஷ்டபுயகரத்தான் அபயத்தோட கூடி 7 ஆயுதங்களோடையும் கூடி அந்த கூட்டத்து கோள் முதலை துஜ குனித்தெறிந்த சக்கரத்தான் முந்தானே அதனை அப்பொழுது அந்த கிராககிரஸ்தன கஜேந்திரத்தை நக்ராக்ராந்தே கரீந்திரே ருவதி சரவசம் மூல மூலே திக்கின்னே நாஹம் நாஹம் நச்சாஹம் நச்சபவதி புனஸ்தாதுஷோ மாதுஷேஷு இத்யேவம் தியக்தஹஸ்தே சபதி சருகணே பாவசூன்யே சமஸ்தே நூறுபாடம் வித்ருதே பூதஜாதேங்கிறதான் இந்த பாடம். மூலம் எத் பிராதுராசித் சதிஷது பகவான் மங்களம் சந்ததம் நகா அங்கிறதான். அப்பொழுது வந்து நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாங்கிறத ஆழ்வார் சொல்லியிருக்கார். அந்த அதனை நீதானே மூலப்பொருளுங்கிறதான காரணம் நீயேங்கிறதான சொல்லி வாரணம் காரண பொருளை காரணனை அழைத்ததே அந்த காரணத்தை பொருளை அழைத்த போது நாங்கள் எல்லாம் நாகம் நாகம் நச்சாகம் நச்சபவதி புனஸ்தாதுஷோ மாதுஷேஷு எங்களிடத்துல 33 தேவர்கள் ஒருத்தனுக்கும் கூட காரண பொருளை இருக்கக்கூடியதான தன்மை கிடையாது. காரண பொருள் இருக்கக்கூடியதானது மகாபுருஷனானவன் ஸ்ரீமன் நாராயணனான ஸ்ரீயப்பதி ஒருத்தனுக்குத்தான் உண்டு அங்கிறது. அவ்விடத்துலதான் அந்த கஜேந்திர மோட்சத்துலதான் நிர்தரமா சொல்லப்பட்டதே. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கார். விண்ணுளாருங்கிற பெண்ணுலாம் சடையினாவும் பிரமனும் உன்னை காண்பார் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்ளி நிற்ப பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனுங்கிறாரே நம்மாழ்வார். அதுபோல முதலாவார் மூவரே, அதுல சந்தேகம் இல்லை. அம்மூவருள்ளும் முதலாவான் முறிநீர் வண்ணன் அங்கிறதா சொல்லி அவன்தான் முதல் கடவுள். அவன்தான் காரணத்துல இருக்கக்கூடியதான காரண வர்க்கத்துல இருக்கக்கூடியதான சத்து சத்து அசத்து வியாகிருதம் பிரம்ம பரம் பிரம்ம நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா நாராயண பரோஜோதி ஆத்மா நாராயண பரஹா அங்கிறதான அந்த லிங்க பூயஸ்வாதிகரணத்துல வந்து நாராயணான் வாக்கத்துல இந்த பரபிரம்மமாக சகபடினமாக இருக்கிறதான இந்த லிங்கங்களை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அதெல்லாம் நாராயணனேங்கிறதான ஓதி இருக்கிறபடியாலே தத்வேதம் வர தைத்திரியகமுக திரையந்த சங்கர்ஷனாத்துங்கிறதான அந்த தத்துவசாரத்துல அவர் சாதித்தாரே. அதை போல அந்த மூல காரண பொருள் நாராயணன் தான் ஆயிருக்கிறபடியாலே இவர்கள் விண்ணுளார் வியப்ப வந்து அனைக்கல் அருளை இந்த கண்ணராய் அங்கிறதா சொல்றார். அந்த கஜேந்திரனுக்கு மூல காரணமானவன் வந்து அதனை அந்த அது இந்த முதலையை சம்ஹாரம் பண்ணி கஜேந்திரனை ரட்சித்தாலே அதனை சொல்லிட்டு இருக்கார். இவ்விடத்துல வந்து அப்பேற்பட்ட வெள்ளி நிற்ப எல்லாரும் கூட தரையிலே அவருடைய
உச்சி கட்டை விரலால இருக்கிற நகத்தாலை கீறிண்டு எல்லாரும் தலை கவிழ்ந்துட்டு இருக்காரு. வியாக்கியானத்தில் அழகா காட்டார். பெண்ணுலாம் சுடையனானும் அந்த கங்கையை தன்னுடைய சடையில 6 சடை கறந்தான் என்றுதான் சொல்ற. கங்காதரனான அந்த ஜட்டாதாரியான அவனோ பிரமனோ உன்னை காண்பான் எண்ணிலா தவம் செய்தார் வெள்ளி நிற்பாங்கிறதா சொல்லி அதுல சொல்ற. இப்படி பிரசாதித்த வர்த்தங்கள் சம்பவிக்கும் என்னுமிடம். ஆக இது நீங்கள் எல்லாம் சொல்லி மனுஷ தேகத்துல இருக்கிறவாளுக்கு மட்டும் நினைச்சு கொள்ள வேண்டாம். திரிய ஜன்மாவில் இருக்கக்கூடியதான கஜேந்திர ஆழ்வானுக்கும் கூட இந்த பகவானே தான் பரம பிராபகம், பகவானே தான் பரம பிராபியன்னும்படியானதான பகவன் நிர்ஹேதுக கிருபாகடாட்சத்தாலே இந்த வேம்பொருள் போக விட்டு என்னும்படியான அந்த பாசுரத்துல சொல்லப்பட்டதான துவயனிஷ்டை உண்டாயிடுத்துன்னா பகவான் அவனுக்கு சர்வவிதமான உபகாரத்தையும் பண்றான் அங்கிறத கண்ணடா உன்னை என்னோ கலைகனா கருதுமாறே அங்கிறதால் இப்பேற்பட்டதான மூல காரணமாகிற பொருளைத்தான் நான் விரும்புகிறேன் அங்கிறதா சொல்லிட்டு இருக்கார். ஆக இப்படிப்பட்ட ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளை பார்த்து உபய வேதாந்த சாரமாக இருக்கக்கூடியதான இந்த துவயனிஷ்டையில் இருக்கக்கூடியவாருடைய பெருமை எல்லாத்தையும் சொல்லி நமசப்தார்த்தத்துல அடக்கமாக்கி இப்பேற்பட்டவர்களுடைய பாகவதாபசாரத்துல நாம் போகக்கூடாதுன்னு சொல்லி இதை எல்லாத்தையும் கூட நம்மாழ்வார் என்ன பாசுரத்துல சொல்லியிருக்கார். பயிலும் சுடர்களும் ஊர்த்தி என்னும் பாசுரத்திலையும் நெடுமார்க்கடிமை என்னும்படியான அந்த 2 திருவாய்மொழியும் கூட பாகவத சேஷத்துவத்தையும் பாகவத போக்கியத்துவத்தையும் நன்னா எடுத்து காட்டியுள்ளார். அப்படியே தேட்டரும் திரள் தேனினை என்னும்படியான குலசேகர பெருமாள் இருளிரிய சுடர் மொழிகள் இமைக்கின்ற தீர்ந்து முதல் பெரிய பெருமாள் திருமொழியை சொல்லிட்டு ரங்கநாதனையே அவர் போக்கியமாக கொண்டு 2வது திருமொழியில பாகவத நிஷ்டையிலேத்தான் இருக்க வேண்டியது அங்கிறதா சொல்லி அவர்களைத்தான் அவரும் போற்றினார். திருமங்கை ஆழ்வாரும் இப்படித்தான் சொல்லியிருக்கார். அதனை எல்லாத்தையும் விஸ்தாரமாக கொண்டு அந்த பாகவதருடைய அந்த பாரம்யத்தையும் அந்த பராகாஷ்டையும் கூட இந்த வேண்பொருளும்படியான 6 பாசனங்களாலைத்தான் எடுத்து காட்டினார் தொண்டடுப்படியாழ்வாருங்கிறதான அந்த ஸ்ரீவச்சன பூஷண சூத்திரத்துல இந்த சூத்திரத்திலே சப்தத்தை எடுத்து மேம்பொருள் என்னும்படியான இந்த 6 பாசனங்கள் அர்த்தத்திலே நன்றாக விவரித்து காட்டியுள்ளாருங்கிறதான பொய்யிலாத மனமாடமாகவும் எடுத்து காட்டினபடியை அடியே ஒருவாறு இவ்விடத்துல விஞ்ஞாபனம் பண்ணேன். இப்படிப்பட்டவர்களான அவரிடத்துல நாம் பரம பகவதோத்தமர்களிடத்திலே கிஞ்சித்தும் அபசாரம் படாதபடிக்கு இருக்க வேண்டியது. வளவெழும் தவளமாட முதிரமா நகரந்தன்னுள் கமலமால் யானை கொண்ட கண்ணனை அரங்கமாலை புலவத் தொண்டாய் சொல் ஸ்ரீ தொண்டரடிப்படி சொல் இனிய புன் கவிதை ஏலும் எம்பிரார்க்கு இனியவாறே என்கிறார். இதிலே பலஸ்ருதியான இந்த பாசனத்துல அவரும் அணுக்கர்களே என்கிறதா சொல்றார். பெரியாழ்வார் யாரெல்லாம் இந்த பெரியாழ்வார் திருமொழியை அனுசந்தானம் பண்றாளோ அவர்களுக்கும் கூட பகவத் அனுகிரகம் உண்டுங்கிறதான எல்லாத்தையும் பலஸ்ருதியிலே சொல்றார். பிறந்தார் உயர்ந்தேங்கிறதாக நம்மாழ்வாரும் கூட இத்திருவாய்மொழி வல்லாருங்கிறதா அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணினேன்னு. அதே போல பலஸ்ருதி பாசனத்துல என்னென்ன பலஸ்ருதி இருக்குன்னு சொன்னார். இந்த இடத்துல இந்த பாசனத்துல தொண்டரடிப்பொடியாழ்வார் ஒரு பலஸ்ருதியும் சொல்லவே இல்லை. இது என்னடா இது இப்படி இருக்கே, இந்த திருமாலியார் 45 பாசுரத்தையும் நாம சொல்லிட்டு போச்சுன்னா அந்த திருப்பாவியாவது சொல்லிட்டு இருந்தா எங்கும் திருவருள் பெற்று இன்புருவருங்கிற சொன்னார். அந்த ஸ்ரீபதியான பகவானுடைய அருளுக்கு பாத்திரராகி அந்த ஐகாமிஷ்மான எல்லா சகல சமிருத்தியோடும் கூட இருப்பது சொன்னார். இவர் ஒன்றுமே சொல்லலையேன்னு கேட்டா தத்து சமன்மயாத்தங்கிறதான அந்த சூத்திரத்துல நீங்கள்லாம் பார்த்ததே கிடையாதா? ஸ்ரீபாஷ்யத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்கிறார் தொண்டரடிப்பொடியாழ்வார். அங்க என்னடான்னு கேட்டா இந்த பரபிரம்மத்தை கொண்டு ஏன் சிந்தனை பண்ண வேண்டியது, அதாவது பிரம்ம ஜிக்ஞாசாங்கிறதான அந்த ஜிக்ஞாசை வேண்டியது இல்லைன்னு சொல்றான். குமார்ல பட்டன் அந்த குமார் அந்த பாட்ட மீமாம்சகன் அவருக்கு பிரத்யவஸ்தானம் பண்றான். முதல்லயே ஏற்கனவே காரிய வியுற்பத்தி அந்த சித்தே வியுற்பத்தி கிடையாதுங்கிறதான பிராபாகர குரு பண்ணி அவன் அந்த தரிசனம் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் குமாரில பாட்ட மீமாம்சகன் இந்த பிரம்மத்தை எல்லாம் சர்ச்சை பண்ணாலும் கூட என்ன பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. பிரம்மத்தை கொண்டு இந்த ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதாங்கிறதான்னு சொல்லி அந்த ஸ்வர்க்கத்துல போய் எல்லா சுகங்களையும் கூட அனுபவிக்கலாம்.
இன்னின்ன தேவதையை ஆராதனம் பண்ணி தின்ன இந்த பலம் இருக்குங்கிறதான சொல்றது. இந்த பரபிரம்மத்தை கொண்டு ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லையே, சித்த வஸ்துவா இருக்கே, இந்த சித்த வஸ்துவை கொண்டு ஆக வேண்டியது என்னங்கிறதால பூர்வபக்ஷம் அங்க இருந்தது. அந்த இடத்துல சொல்ல இது ஸ்வயம் பிரயோஜனமா இருக்கிறபடியாலே அது எல்லாத்தையும் கொண்டு அதை கொண்டு இன்னொன்னை சாதிக்க வேண்டியதா இருக்கு. இதுல அப்படி கிடையாது. பரபிரம்மே அது சதகுணிதோத்தர ஆனந்தமாக உபரி உபரி யஜபுவோபி பூருஷான் பிரகல்பிய தேயே சதமித்யருத்திரமாதங்கிறதா சொல்றாரு. அந்த அதே பிரம்மானந்தமாக ஆனந்தோ பிரம்மேதி யஜானாத்ங்கிறதான ஆனந்த சத்தியஞானம் அனந்தம் பிரம்மா பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்தியஞானம் அனந்தம் பிரம்மாங்கிறதான பரமோத்கிருஷ்டமாக அதாவது ஸ்வயம் பிரயோஜனமாக இருக்கிறபடியாலே அந்த பரபிரம்மத்தை அடைந்த பிற்பாடு வேறொரு பலனே வேண்டியதில்லை. அதுவே பலமாகவும் இருக்கு, அதுவே பல பிரதாதாவும் இருக்கிறபடியாலேங்கிறதான அந்த தத்து சமன்வயத்துல சொன்ன அந்த நியாயத்தை தான் இவ்விடத்துல கொள்ள வேண்டியது. வளவெழும் தவளமாட மதுரமான அறந்தனுள் கவளமால் யானை கொண்ட கண்ணனை அரங்கமாலை. அந்த கிருஷ்ணனுக்கும் இங்கே பெரிய பெருமாளாக சயன திருக்கோலத்தில் இருக்கிறவராக அந்த ரங்கநாத பெருமாளுக்கு என்ன, நின்ன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய அழயமணவாள பெருமாளுக்கு என்ன, எல்லா திவ்ய தேசத்துல இருக்கக்கூடியதான மூலவர் என்ன, உற்சவர் என்ன, அத்தனை பேரும் கூட இலைத்தலை சரத்துங்கிறதான இலங்கை கட்டழித்தவன் மலைத்தலை பிறந்திருந்து வந்து சந்தனம் குலைத்தொழு காவிரி அரங்கமேய வண்ணரேங்கிறான். திருச்சந்தவரத்துல ராமாவதாரத்துக்கும் இந்த ரங்கநாதனுக்கும் அபேதத்தை எப்படி சொன்னாரோ அதே போல கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவரானவர் கற்பார் இராமபிரானை இல்லாது மற்றும் கற்பரோங்கிறதான சொன்னாலும் கூட அவருக்கு கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவங்கிறதாவே பெயர் வந்ததே ஒழிய ராம தத்துவத்தை பிரியங்கிறதான பெயர் நம்மாழ்வாருக்கு வரல. அத்தனை பேரும் கூட பரிபூர்ணாவதாரமான அந்த கிருஷ்ணன் எம்பெருமானைத்தான் எல்லாரும் கூட அனுசந்தானம் பண்ணமையாலே பிரம்ம வைவர்த்த புராணத்துல சொல்றார். பரிபூர்ண தம கிருஷ்ணோ வைகுண்டேங்கிறதான் சொல்லி கோகுலேஸ்வயம் கோகுலேங்கிறதான் சொல்லி சொல்றார். பூர்ணாவதாரங்கள் எதுன்னு கேட்டா நிருசிம்மாவதாரம் பூர்ணாவதாரமா இருக்கு, ராமாவதாரம் பூர்ணாவதாரமா இருக்கு. பரிபூர்ணாவதாரமானது கிருஷ்ணாவதாரம் தான். அந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு காத்திலும் பரிபூர்த்தி மத்தெந்த அவதாரத்திலையும் கிடையாதபடியாலே ஆக அந்த கண்ணா அங்கிறதாக சொல்லி கண்ணனை அரங்கமாலை அங்கிறதாக கீதோபச்சாரியம் பண்ணி சரமோபாயத்தை நமக்கு நிர்ணயம் பண்ணி கொடுத்து அந்த சர்வதர்மான் பரித்தியஜ்யானும்படியானதான அந்த சரமஸ்லோ ரகசியத்திரயத்துல முக்கியமானது ராமச்சரம ஸ்லோகமும் கூட முக்கியம், வராக சரம ஸ்லோகமும் கூட முக்கியம். நிருசிம்ம சரம ஸ்லோகத்தையும் சில சம்பிரதாயத்துல நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல அனுசந்தானத்துல வச்சுருக்கா. எப்படியே இருந்தாலும் கூட அந்த கிருஷ்ணச்சரம ஸ்லோகம் தான் சரம ஸ்லோகத்துல பிரதானமா இருக்கோ இல்லையோ. ஆக இந்த திருமந்திர கட்டிதமான இந்த துவயத்தையும் கூட இட்டு அந்த துவயனிஷ்டரானவர்கள் எல்லாரும் கூட அந்த ஸ்வரூப யாதாத்மியத்தை எடுத்து சொல்றது திருமந்திரம், அதுல தத்துவத்தை சொல்றது திருமந்திரம், ஹிதத்தை சொல்றது துவயமானது. ஹிதம்னா நமக்கு உபாயானுஷ்டானம் என்ன பண்றதுங்கிறது, அந்த உபேயம் எப்படி இருக்குங்கிறதை சொல்லும்படியானதான அந்த பிராபிய நிஷ்கர்ஷைய பண்ணும்படியான விஷயத்தை சரமஸ்லோகத்துல எடுத்து காட்டினானே. அப்பேற்பட்ட கிருஷ்ணனானவன் இந்த ரங்கநாதனாக இங்கு சேவை சாதிக்கிறார். அந்த விபவாவதாரத்துல அன்னைக்கு அனுபவிக்க முடியலேங்கிறதான குறை வேண்டாம். இந்த ரங்கநாதன் இடத்திலேயே அர்ச்சாவதாரத்துல நாம் அனுபவிக்கலாங்கிறதா சொல்லி வளவெழும் தவளமாட மதுரமான அறந்தந்தூள் கவளமான் யானை கொண்ட அந்த கஜேந்திராழ்வானை என்னமோ அனுபவம் பண்ணிட்டோம், அதனை உண்டு. ஆனா நமக்கு அநேக விரோதங்கள் இருக்கே, அந்த விரோதத்தை கட்டிட்டு நாம் எல்லாரும் கூட கஜேந்திராழ்வான் போல பகவான் நமக்கு அருள் புரிவனா, அவனுடைய கிருபை என்னமோ நிர்ஹேதுகமா இருக்கு. இருந்தாலும் கூட நாம் அதுக்கு தகுதியாக இருப்போமா, அந்த இலக்கு இந்த கிருபைக்கு இலக்காகுவோமோ அங்கிறதான தயங்க வேண்டாம். அப்பேற்பட்டவன் ஆனை காத்தோர் ஆனை கொன்னி அந்த தாயர் பிள்ளையாங்கிறதான சொன்னார அந்த குவலையா பீடமாகிற அந்த யானையை நிரசனம் பண்ணினதான அப்பேற்பட்டவன் அந்த கஜேந்திர வரதாழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணா போல நமக்கு இருக்கக்கூடியதான விரோதத்தையும் கூட நிரசனம் பண்றான், கண்டிப்பாக பண்றான். அதுல சந்தேகமே வேண்டாங்கிறதா சொல்லி கவளமால் யானை கொண்ட கண்ணனை அரங்கமாலை என்கிறார். ஆக அனிஷ்ட நிவர்த்தி பூர்வக இஷ்ட பிராப்தி தான் பலம்னு சொல்றார். பலம் உண்டாக வேணும்
பண்ணணும்னு கேட்டா நமக்கு வியாதி இருந்துட்டே இருக்கு. அதுக்கு என்னன்னா பெயின் கில்லர் சாப்பிட்டா தற்காலத்துல உபசமனமாறதே ஒழிய வியாதி போகாது. அந்த வியாதிக்கு நிதானம் துவாதிகாரணம்ங்கிறதா சொல்லி மூல காரணம் எதுவோ அதை அறிந்து அந்த விஷப்பரனானவன் மருத்துவனாக இந்த மாமணிவண்ணாங்கிறாரு. அதுபோல உயர்ந்த விஷக்கானவன் அதுக்கு நல்ல மருந்தை கொடுத்தாத்தான் போறதே ஒழிய அதுக்கு அனிஷ்ட நிவர்த்தி பூர்வக இஷ்ட பிராப்தி உண்டாக வேண்டியது. இது எப்படின்னு கேட்டா வித்யாஞ்சா வித்யாஞ்ச எஸ்தத்வேது உபயகம் சக அவித்யா மிருத்யும் தீர்ப்பா வித்யா அமிர்தவஸ்துதே ಅನ್ನುಂಪಡಿಯಾದ ಸಮಸமுಚ್ಚயம் விஷம சமுச்சயம் என்னும்படியான ஸ்ரீபாஷ்யத்துல இது எல்லாத்தையும் எடுத்துக்காட்டா யாதவ பிரகாஷ் மத்தத்துல சமசமுச்சயம்ங்கிறதா சொல்லி கர்மத்தால எல்லாம் அனிஷ்ட நிவர்த்தியானது இந்த உபாசனமாகிறதான இந்த இந்த பிரம்மோபாசனத்தாலே வித்யால அமிர்தம் அங்கிறதான மோட்சம் உண்டாதுன்னு சொன்னா அப்படி கர்மத்தை எல்லாம் நாம் விடவே முடியாது. கர்மத்துக்கு அங்காங்கி பாவத்தாலே கொண்டு நாம் பண்ண வேண்டியது என்னும்படியானதான அங்காங்கி பாவத்தாலே சமுச்சயம் பண்ணும்படியானதான விஷம சமுச்சயத்துல நம்முடைய சித்தாந்தம் இருக்கிறபடியாலே அப்பேற்பட்டதான பட்சத்தை நாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இந்த கர்மாக்களை எல்லாத்தையும் விடாதபடிக்கு சோசிதமான வர்ணாசிரமத்தில் இருக்கக்கூடியதான அந்த கர்மாக்களை விடாதபடிக்கு பகவானே தான் பிராபியம் பிராபகன்னும்படியான ஸ்ரீ வைஷ்ணவத்துவத்தை நிஷ்டையில கொண்டு அந்த வேதாந்தங்கள் எல்லாவற்றுக்கும் கூட ஒருங்க விடுவர்னு சொன்னாரு. அப்பேற்பட்டதான அந்த சாமரஸ்யத்தை கொண்டு நாம் அனுபவிக்க வேண்டியது. இதனைத்தான் இவ்விடத்துல சொல்றார். ஆக வளவெடும் தவளமாட இந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் கூட திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சரமஸ்லோகம் என்ன, இது எல்லாத்தையும் கூட புகுட்டி வைத்து இந்த கவளமாலியா விரோதி நிருசனசீலனான இந்த குவலையா பீடமாகிற அந்த கஜத்தை சம்ஹாரம் பண்ணினா போல நமக்கு இருக்கக்கூடியதான எல்லா விரோதத்தையும் நிரசனம் பண்ணும்படியான கண்ணனை அரங்கமாலை துளத்தொண்டாய் தொண்டர் இவருக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம் எதிர்ந்து கேட்டா தொடையத்த துளவும் கூடையும் பொலிந்த தோன்னியதோள் தொண்டர்டி பொடி என்னும் மடியனைங்கிறாரு. அதே போல இவர் எங்க இருந்தாலும் கூட அந்த குடலை அன்னும்படியான அந்த புஷ்பமாலையை வைத்துக் கொள்வதற்க துளசி மாலையை வைத்துக் கொள்வதற்க இருக்கக்கூடிய திருக்கூடையோடையே அவர் சேவை சாதிக்கிறாரு. அதை சொல்றார். துளவத்தொண்டாய் துளசி தொண்டடிப்பது சொல் இளிய புன் கவிதையேறும் எம்பிரார் இனியவாறேங்கிறதா பகவானுக்கு இந்த சொற்களே போறோம். அவனுக்கு பரம பிரீதி ஆஹ்லாதகரமா இருக்கு. ஆக பகவன் முகோல்லாசகரமாகத்தானே நீங்கள் எல்லாம் வேண்டுவது. எம்மா வீட்டு திருத்தல பரம பிரயோஜனமாகிற மோட்சத்தை என்ன நிஷ்கர்ஷ பண்ணார்? பகவன் முகோல்லாசத்துக்காக வேண்டியதாகதானே பரம பிரயோஜனங்கிறதா சொன்னார். ஆனபடியாலே சுவார்த்த நிரபேட்சமாக சிறிதும் கலசாதபடிக்கு நமகான்மும் பழத்துல மருந்தேனங்கள் போக மகிழ்ச்சிக்குங்கிறதாக நான் அனுபவிக்கிறேன் பகவானை. ஆனந்தோ பிரம்மேதி வியஜானது சயேகோ பிரம்மண ஆனந்தா அங்கிறதா சொல்லி ஸ்ரோத்ரியஸ்ய அகாமஹதஸ்யான்னு சொல்லும்படி பகவானை அனுபவிக்கிறவனுக்கு அந்த ஆனந்தம் உண்டாகிறது. அந்த ஆனந்தத்தையும் கூட நமஹா நமஹா இந்த ஆனந்தமும் கூட பகவானுக்கே சேர்ந்ததுங்கிறதாக அதனை அனுபவிக்கும் பொழுது பகவான் கொடுத்ததாக அனுபவிக்கமே ஒழிய பகவான் தான் பரம பிரயோஜனம், பகவான் தான் பரம பிராப்தா, பகவான் தான் பரமபதி அனும்படியான உத்தேசத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்து ஆனபடியாலே இந்த கவிதையெல்லாம் பகவானுக்கு பகவன் முகோல்லாசமாக நீங்கள் பாடுவரே. இத்தை பிறந்தவர்கள் இத்த அறிந்தவர்கள் பிறந்தார் உயர்ந்த என்னும்படியான இங்கும் அங்கும் எங்குமாக எல்லா இடத்திலையும் கூட ஐகாமுஷ்மிகமான சகல சமுத்தியும் கொண்டு அந்த கொண்டவெண்டிர் மக்கள் உச்சார்ல சொன்னாரு. அதே போல நல்ல கோட்பாட்டு உலகங்கள் மூந்தினுள்ளும் தான் என்று அல்லிக்கமலை கண்ணனை அந்தன் கூறு சொல்லப்பட்ட வாய்ப்பு நல்ல பதத்தால் மனவாழ்வர் கொண்டவெண்டிர் மக்கள் என்னும்படியானதான சகல சமிருத்தியோட கூடி இருந்து பகவானுக்கு இந்த இடத்திலேயே அந்த ரங்கநாதனுக்கு சர்வ அஷ்டோத்திர சதஸ்தானத்துக்கும் மூல கண்டமா இருக்கிறதான ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவா மனுதினம் சம்பர்த்தையா ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவா மனுதினம் சம்பர்த்தையா அன்னும்படியானதான அந்த நிஷ்டையில இருக்கக்கூடியதான சகலர்களுக்கும் கூட அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களும் கூட அந்த மதுரை மாநகரத்துல குவலையா பீடத்தை துவம்சனம் பண்ணி அந்த கஜேந்திராழ்வானுக்கு
பரவகதியை கொடுத்ததான பகவான் சர்வபதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பான் என்பதில் சந்தேகம் இல்லைங்கிறதாக இந்த பலஸ்ருதி பாசத்தை சொன்னார். இவ்விடத்திலே அடியேன் நேற்றுத்தான் வைரமுடி உற்சவத்துக்கு சுவாமி எழுந்தருளி இருந்து அவ்விடத்துல மங்களாசாசனம் பண்ணினார். அந்த இடத்துல நடக்கக்கூடியதான ஒரு ஐதிஹ்யத்தை இவ்விடத்துல நான் அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணித்தான் பண்ண வேண்டியது. அது பிரசங்காது பிராசங்கிகம்னு நினைக்க வேண்டாம், இதுக்கு நேரே சேரும்படியா இருக்கிறபடியாலே அதனையும் தொகுத்து அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணணும். அதனை பண்ணாம போச்சுன்னா இன்னைக்கு வரக்கூடியதான விஷயத்துக்கு அபூர்த்தி உண்டாகிறபடியாலே பூர்த்தி உண்டாக வேணுங்கிறதா அதனை விஞ்ஞாபனம் பண்ற. யாதவகிரி மகாத்மைங்கிறதா நாரதிய புராணத்துல இருக்கு. அந்த நாரதிய புராணத்துல இந்த புராணத்தை அந்தந்த திவ்ய தேசங்கள்லயும் கூட ஸ்தல மகாத்ம புராணத்தை எல்லாரும் எப்படி அனுசந்தானத்துல வச்சுட்டு இருக்காளோ, ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ஸ்ரீரங்க மகாத்மைக்கு என்ன அனுசந்தானம் வச்சுட்டு இருக்கா, பெருமாள் கோயில என்ன வச்சுட்டு இருக்கா, திருமலையில என்ன வச்சுட்டு இருக்கா அடியேனுக்கு தெரியாது. 108 திவ்ய தேசங்களுக்கு கூட ஸ்தல புராணம் எல்லாம் இருக்கு. யாதவகிரியில மட்டும் இந்த திருநாராயணபுரம் கஷேத்திரத்துல மட்டும் வருஷத்துல 2 தடவை இந்த யாதவகிரி மகாத்மை அனுசந்தானம் செல்லப்பிள்ளை திருவோலக்கத்துல எழுந்தருளி ஆஸ்தானத்துல எழுந்தருளி அந்த பௌராணிகருக்கு அருளப்பாடு விட்டுட்டு பௌராணிகர் தினமும் கூட 10 நாள் உற்சவத்துல எழுந்தருளி இருந்து கடைசி நாள் சாத்து வரையில ஆதிசேஷனுடைய அந்த பரமபதநாதன் திருக்கோலத்துல செல்வப்பிள்ளை எழுந்தருளிந்து உற்சவம் கண்டருளி அதுக்கு சாத்துவரை நடக்கிறது. இந்த உற்சவம் விசேஷமா இன்னைக்கும் கூட நடந்து வருகிறது. அதனை ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீ எதிராஜ் ஜியர் சுவாமி அவர்கள் அவர் பூர்வாசிரமத்துல அந்த ஸ்ரீகாரியத்தின் திருத்தகப்பனாரான நல்லான் ஐஷாமி நரசிம்மாச்சாரியர் சுவாமி அவர் சக்கரவர்த்தி நல்லான் சக்கரவர்த்தி திருவம்சத்தை சேர்ந்தவர். அநேக வருஷ காலம் கூட அந்த யாதகிரி மகாத்மத்தை விடாம அனுசந்தானம் பண்ணி அந்த சாத்மரையெல்லாம் நடந்தது அடியேன்னு கூட சேர்த்திருக்கேன். ஸ்ரீ ஜியர் சுவாமி அவரும் கூட பூர்வா இன்னைக்கு தான் கேட்ட தேவரையும் கூட இந்த கைங்கரியத்தில் அன்வைத்தது உண்டாத பல தடவை அடியேன் அன்வைத்திருக்கேன் அவர் சொன்னார். ஆனபடியாலே அவரையும் கேட்டு அவருடைய அனுமதியை பெற்று அடியேனும் கூட இப்போ சித்த நாள்ல அங்க போயிருக்கும் போது 10 நாளும் கூட ஓரோ அத்தியாயத்தை முழுக்க பாராயணம் பண்றா. கடைசி சாத்துமலையில அகண்ட பாராயணம் நடக்கிறது. காலையிலே செல்லப்பிள்ளைக்கு உற்சவம் கண்டருளி ஆஸ்தானத்துல எழுந்தருள் இருந்து கார்த்தாலேருந்து தொடங்கி சாயங்காலம் பர்யந்த அத்தனை முழுக்க அத்தியாயங்கள் முழுக்க ஒண்ணு விடாத படிக்க அத்தியாயம் நடக்கிறது. அந்த இடத்துல சொல்லிருக்கு. இந்த இடத்துல சதுர்வேதியின்படியான பலசது பேதிமார்கள் என்கிறதான அந்த பாசுரத்தை நாம் விட்டோமே. அமரோர் அங்கமாறும் வேதுமோர் 4 மாதிரி பழுதிலா உழலாத்து பலசது பேதிமார்கள் என்கிறதுல சதுர்வேதிங்கிறத சம்போதனைக்கு தற்சம தத்பவத்துல சொல்லியிருக்கார். அது தற்சமமா இருக்குங்கிறதான சொல்லினேன் அடியே விஞ்ஞாபனம் பண்ணினேனே. அந்த யாதவகிரி மகாத்மத்துல சதுர்வேதியின்படியானதான ஒரு சாமானிய பிராமணன் வேத பாரங்கதனவன் அவன் ஸ்ரீ வைஷ்ணவ நிஷ்டையில கிடையாது. அவனுக்கு அவன் மகா தனிகனா இருந்தான். பௌரோஹித்யாதிகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த துளசி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஹரிராதன் விஷ்ணுராதன்கிறதான 2 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அந்த பகவானுக்கு அர்ப்பிதமான திருநாராயண பெருமாளுக்கு அர்ப்பிதமான அந்த ஸ்ரீ துளசியை திருத்துழாயை கொண்டு சமர்ப்பிக்க அவன் அதனை ஸ்வீகாரம் பண்ணாத அவனுடைய பிள்ளையை அவன் தூர தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்ட பிற்பாடு அவனுக்கு அத்தால பிரம்மராட்சஸா பிறந்துட்டு அடுத்து அவன் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய அந்த போனகம் செய்த சேடம் தருவரேன் புனித வந்தேங்கிறதான அவளுடைய பிரசாதங்களை எல்லாம் ஸ்வீகாரம் பண்ணி அவனுக்கு பிரம்மராட்சச விமோசனமானதெல்லாம் கூட அந்த யாதவகிரி மகாத்மத்தில் இருக்கு. அங்கே சதுர்வேதிங்கிறதான வைத்து அந்த பிராமணனுக்கு அதே அவனுடைய நாமமா இருக்கு. அவனுடைய பெயர் என்னமோ தெரியாது. இந்த வடக்கே எல்லாம் கூட திவேதி திரிவேதி சதுர்வேதிங்கிறதான எல்லாம் இந்த அடைமொழி பேரிட்டுக்கிறாளோ இல்லையோ அவளுடைய குலப்பேர். அதுபோல அவன் சதுர்வேத வித்யா பாரங்கதனா இருந்தும் ஸ்ரீ வைஷ்ணவ நிஷ்டை இல்லாத பாகவதோத்தமர் இடத்துல அவன் பண்ணவே அந்த கைசிக விற்த்தாந்தத்துல சொன்னாரே. அதே போல நம்பாடுவான் இடத்துல இருந்து அந்த பிரம்மராட்சச விமோசனம் உண்டாயிட்டு அந்த திருக்குறுங்குடியில அதே போல யாதவகிரி மகாத்மத்திலும் கூட
இந்த சதுர்வேதி விற்த்தாந்தம் இருக்கிறது. ஆனபடியாலே பலசது வேதிமார்கள் என்கிறதான் சதுர்வேதிகள் என்கிறதான் அந்த மந்தத்தாலே இந்த யாதவீர் மகாத்மத்திலே சதுர்வேதி என்கிறதாகவே பெயரிட்டு அவனுடைய நாமாவை சொல்லி இருக்கிற விஷயத்தை அடியேன் பார்க்கணும். இதனுடைய விவரங்கள் எல்லாம் வேணும்னு கேட்டா அந்த உற்சவத்துல ஐப்பசி மாசத்துல நடக்க போகுது, ஆஸ்வீஜத்துல நடக்க போகுது. அந்த அந்த உற்சவத்திலையும் இது கேட்கலாம். அப்புறம் அஷ்ட தீர்த்தத்திலையும் கூட கார்த்திகை மாசத்திலையும் கூட அந்தந்த தீர்த்தங்களுக்கெல்லாம் எழுந்தருளி அங்கெல்லாம் கூட அந்த தீர்த்த மகாத்மியம் எல்லாம் பாராயணம் நடக்க வேண்டியது. ஷடாரி எழுந்துள்ளவர் இதெல்லாம் கூட யாதவகிரியில நடக்கிறது. மற்ற திவ்ய தேசத்துல எப்படி அந்த ஸ்தல புராணங்கள் எல்லாம் அனுசந்தானத்திலும் பாராயணத்துல இருக்கோ அடியனுக்கு அந்த விஷயம் தெரியாது. இந்த சதுர்வேதி என்னும்படியான யாதவகிரி மகாத்மத்திலே இந்த பாகவதருடைய அந்த அபச்சாரத்துக்கு ஈடுபட்டவனான பிராமணனானவனுக்கு உண்டான அதோகதியை சொன்னபடியாலே இந்த பழுதிலா உலகலாற்று பலசது பேதிமார்களாங்கிற இடத்துல அந்த யாதவகிரி மகாத்மத்தை கண்டிப்பாக எல்லாரும் அனுசந்தானம் பண்ண வேண்டியது. இப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை அடியேனுக்கு கொடுத்து அடியேனை கிருத்தார்த்தனாக வைத்து என்னுடைய ஈனச் சொற்களில பகவானுடைய இந்த திருநாம சங்கீர்த்தனம் உண்டாகப்படி இந்த பாகவத வைபவத்தையும் பகவதபச்சார பாகவதாபச்சாரத்துல யாரும் மண்டியிடாதபடிக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் கூட அந்த ஸ்ரீவச்சன பூஷணமாக 2ஆம் பிரகரணத்துல விஸ்தாரமாக சொன்னார். மணவாள மாமங்கள் வேம்பொருளுக்கு மேற்பட்டதான இந்த 6 பாஷணங்கள் இந்த அர்த்தத்தை இங்கு இடத்துல சாதித்துள்ளார். 226ஆம் சூத்திரம் நினைக்கிறேன். அந்த இடத்துல விஸ்தாரமாக சொல்லி இருக்கிறபடியாலே அதனையும் இதனையும் விட்டு அடியன் விஞ்ஞானம் பண்ண இதுல ஏதேனும் ஒரு குணம் உண்டாகி ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீ சுவாமிகள் ஏற்கனவே அடியன் விஞ்ஞாபனம் பண்ணின அடியன் தனம் படைத்தாரில்லே தவம் செய்தாரில்லைங்கிறதால அடியன் உபன்யாசகனும் அல்ல. அடியன் ஒரு லௌகிகத்துல இருந்தவன். சுவாமி எம்பெருமானாருடைய பீட்டத்தில் இருக்கக்கூடியதான ஸ்ரீமத் ஆச்சாரிய பீட்டத்தில் இருக்கக்கூடிய விசேஷ கிருபா கட்டாட்சத்துக்கு பாத்திராகி அவர் ஆவான் அடியான் இவனுங்கிறதாக அவர் அடியேன் அவரோட வச்சுட்டு அடியேனுக்கும் கூட இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து அர்த்த பிதற்றிட்டு போன்னு சொன்னா அடியேன் மனசுக்கு வந்தா போல சொல்லியிருக்கேன். இதுல ஏதேனும் குணம் உண்டதா இருந்ததாய் அடியேன் இந்த வித்வான்கள் இடத்தெல்லாம் என்னெல்லாம் சாஸ்திரங்களை அத்தியனம் பண்ணேனோ அவர்களுடைய கிருபா பிரபாவத்தாலையும் தப பிரபாவத்தாலையும் ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீ எதிராஜ் ஜிஎஸ் சுவாமிகளுடைய கிருபா கட்டாட்சத்த லேசத்தால் தான் உண்டாயிட்டுங்கிறதான குணங்களை கொள்ள வேண்டியது ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.